ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா 9 டேஸ் தான் இருக்கு காலேஜ் டிஆர்பிக்கு. ஆல்ரெடி 1, 2 அண்ட் 4 பார்த்துட்டோம் நம்ம. காலேஜ் டிஆர்பிக்கான ரிவிஷன். இன்னைக்கு 3 பார்ப்போம். நாளையிலேருந்து லைனா வந்து 5, 6, 7, 8 பார்த்தரலாம். ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் பார்க்கலாம். அப்பதான் வந்து 15க்குள்ள கவர் பண்ணா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். தென் காலேஜ் டிஆர்பி ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ரிவிஷன் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா நீங்க அத யூஸ்ஃபுல் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னா 3 அண்ட் 4 மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இது 1 ஹவர்க்குள்ள முடிக்க பார்க்குறோம். ஓகேங்களா? ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள அப்லோட் பண்றோம். அரசு அமைப்பின் தோற்றம், மகஜன பதாக்கள், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ மகஜன பதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த டாபிக் நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன். பட் இருந்தாலுமே நான் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். 6ஆம் நூற்றாண்டுலேருந்து வட இந்தியால சின்ன அரசுகள் எல்லாமே ஒருங்கிணைச்சு 16 பெரிய அரசுகள், அதான் மகஜன பதாக்களா வந்துட்டு உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன சின்ன சின்ன வட இந்தியால சின்ன சின்ன அரசுகள் இருந்திருக்கு. அந்த அரசுகள் எல்லாமே இன்டிகிரேட் பண்ணி பெரிய 16 மகஜன பதாக்களா உருவாயிருக்கிறது தான் இந்த மகஜன பதாக்கள். காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6ஆம் நூற்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 6ஆம் நூற்று. இந்த மகஜன பதாக்கள்ல 2 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் முதலே சொன்ன மாரி தான் மகஜன பதாக்கள் பொறுத்தவரைக்கும் அந்த 16 மகஜன பதாக்கள் அந்த இதோட பேர் தெரிஞ்சுக்கோங்க. இத தவிர்த்து வந்து முடியாட்சிகள் வந்து எந்தெந்த முடியாட்சிகள், என்னென்ன குடியரசு ஆட்சிகள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி வஜ்ஜி அப்படின்றது வந்து ஒரு ரிப்பப்ளிக். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் மல்லா போன்றவை வந்து மன்னர் வந்து பரம்பரையா இல்லாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவால அமைக்கிறது தான் வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ட்டான மகஜன பதாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வஜ்ஜி மல்லா தவிர மத்த எல்லாமே வந்து மன்னராட்சி கீழ முடியாட்சி கீழ தான் வரும். ஓகேங்களா? கோசலம், மகதம், வத்சம், அவந்தி எல்லாமே. ஸோ கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, சவுத் இந்தியால இருந்தது ஒரு மகஜன பதாக்கள். அந்த மகஜன பதாக்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லனா ரிப்பப்ளிக்கான மகஜன பதாக்கள் எது? வஜ்ஜி மற்றும் மல்லா. ஓகேங்களா? மத்த எல்லாமே மன்னரால ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இது பார்த்தாச்சு. எந்த நூற்றாண்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தாச்சு. என்ன வந்துட்டு ரிப்பப்ளிக்கு, எது வந்து ரிப்பப்ளிக் இல்லன்னு பார்த்தாச்சு. இதை தவிர்த்து எத்தனை மகஜன பதாக்கள் அப்படின்றது ஜனபதா அப்படின்றது மகா அப்படின்னா பெரிய. ஸோ அதை சேர்த்து மகஜன பதாக்கள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கிமு 6ஆம் நூற்றாண்டு. இதை தவிர்த்து என்னன்னா செகண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2ஆம் நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில கங்கை சமவெளி நகரங்கள்ல புதிய நகரங்கள் உருவாச்சாமா. ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாலிபுத்ரா, ராஜகிருகா, சிராவஸ்தி இது போன்ற நகரங்கள் கங்கை சமவெளியில உருவாகுதாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாட்டாலிபுத்ரா மற்றும் ராஜகிருகா 2மே கேபிட்டலா இருந்தது தான். கனிஷ்கருடைய காலத்திலயும் சரி, அதுக்கு முன்ன இருந்த காலத்திலயும் மௌரியர்களுடைய காலத்திலயும் சரி, நெறைய மகஜன பதாக்கள் அப்படின்னும் போதுமே மத்த அரசுகள் வட இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது 2மே நெறைய டைம் கேபிட்டலாவும் நமக்கு இருந்திருக்கு. ஸோ ஏன் வந்து இது கேபிட்டல் ஆக்குறாங்கன்னா, ஒரு கேபிட்டல் இப்போ வந்து டெல்லி வந்து நம்ம கேபிட்டல். அதுவும் 19 லெவல்ல நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து ஆக்கிட்டாங்க. மேபி இப்போ வந்து என்ன ஆக்குவாங்க அப்படின்னு தெரியல. இப்போ சூழ்நிலையில இருந்தா, அப்ப ஏன் டெல்லினா, எல்லாமே பார்லிமெண்ட்டும் உங்களுக்கு அங்க இருந்தது. ரெட் ஃபோர்ட்டும் உங்களுக்கு அங்க இருந்தது. மக்களுடைய சென்ட்ரல் பிளேஸாவும் டெல்லி இருந்தது எல்லா சைட்லயும். ஸோ அதனால போக்குவரத்தும் சரி, பொருளாதாரம் சரி, அங்க நெறைய பொலிட்டிக்கல் குரூஸ் எல்லாமே டெல்லியில இருந்ததுனால டெல்லி அஸ் எ சென்ட்ரல் பிளேஸ். ஸோ வந்து 19 லெவல்ல கேபிட்டலாவும் ஆக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு கேபிட்டல் அப்படின்னா, நமக்கு வந்து பொருளாதாரத்திலயும் நமக்கு வந்து அந்த இடம் நல்லா இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம செழிப்பு மிகுந்த இடமாவும் இருக்கணும். அது மக்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியான இடமாவும் இருக்கும். ஸோ இந்த மாரி சில ஃபீச்சர்ஸ் வச்சு தான் அத வந்து கேபிட்டலா வந்து உருவாக்குவாங்க. ஸோ அப்படி உருவாக்குனது தான் வந்து இந்த பாட்டாலிபுத்ரா, ராஜகிருகாலமே, சிராவஸ்தி போன்ற பொருளாதார வளர்ச்சி மிக்க நாடுகளா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்க விவசாயங்களும் அதிகமா இருந்திருக்கு. நாணயங்கள் பயன்பாடும் வந்து அதிகமா ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து கங்கை சமவெளி அப்படின்னாவே, ஆறு அப்படின்றதுனாவே அதோட மண் நல்லாயிருக்கும். மணல், அதாவது மண் நல்லாயிருக்கும். அது மண் நல்லா இருந்தா செழிப்பு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ சூரிய ஒளி, தண்ணி, மண் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா, ஸோ விவசாயமும் செழித்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் மகஜன பதாக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இரும்புலாம் இருக்கு பார்த்தீங்களா? இரும்பு அயன் ஓர்லாம் ரொம்ப வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஹெட்ரோடாக்ஸ் செக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது செக்ட். ஓகேங்களா? என்னன்னா, மாற்று சமயங்களின் எழுச்சி. சரி, வேற என்னென்ன மாற்று சமயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத சமய சடங்குகள் அடிப்படையா நெறைய செலவுகள் மற்றும் வர்ணாசிரம முறைக்கு எதிரான எதிர்ப்புகள் நெறைய இருந்தது. ஓகேங்களா? என்ன என்ன இப்ப மீன் பண்றோம் அப்டின்னா, ஸோ வந்து அந்த காலத்துல அதாவது லேட்டர் வேதிக் பீரியட் அப்டின்னு சொல்லுவோம். அந்த பின் வேத காலத்த பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயம் வந்துட்டு எப்டி இருந்தது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் அதிகம் செய்து ஒரு சடங்குகளை நடத்துவதற்கு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா?
ஸோ நீ இவ்வளோ செலவு பண்ணால் உனக்கு இவ்வளோ பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செலவுகள் எவ்வளோ அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கடவுள் வந்து நமக்கு பவர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடுகள் இருந்தது. அந்த கோட்பாடை மக்கள் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேத சமய சடங்குகளையும் எதிர்க்கிறாங்க. இந்த பலியிடுதலாகட்டும், மற்ற வேத சடங்குகளாகட்டும், இந்த மாதிரி சில சூப்பர்ஸ்டிஷன் முட்டாள்தனமான சில சடங்குகள் இருக்கும். அந்த சடங்குகளாகட்டும், இப்போ சதி போன்றதெல்லாம் முட்டாள்தனமான சடங்குகள் தான். அந்த சடங்காகட்டும், வர்ணாசிரம் முறை, அதாவது ஜாதி அடிப்படை, இந்த வர்ணாசிரம் அப்படின்றது முன்வேத காலத்தில் இருக்கும். ஆனால் பின்வேத காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும். பிராமணர்கள், அப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்ராஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்காதீங்க. மக்கள்லாம் மனிதன் அப்படின்னா கடவுள் வந்து எல்லாத்தையும் ஒரு மனுஷனாக தான் படைக்கிறாரு. ஸோ வந்து காமனாக மனிதன் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஹியூமனிட்டி அப்படின்றது இருந்தால் போதும். தேவையில்லாமல் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி மக்கள்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அப்பயே ஒரு கம்யூனிசம் பார்ட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ மனிதம் அப்படின்றது முக்கியம். வேதத்தை வந்து தேவையில்லாமல் முட்டாள்தனமான வேதங்களையும் நாங்கள் எதிர்ப்போம். தேவையில்லாமல் அதிக செலவுகள் செய்த வேதங்களையும் நாங்கள் எதிர்க்கிறோம். வர்ணாசிரம முறையத்தையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கோஷ்டிஸ்லாம் உருவாக ஆரம்பிக்குது. பிற்காலத்தில் அந்த கோஷ்டிகள் 6ஆம் நூற்றாண்டில் பயங்கரமாக தலை தூக்கி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து பாசிட்டிவ் சைடாக நான் சொல்கிறேன். பயங்கர பீக்கில் இருக்காங்க. அப்படி இருந்தவங்க யாருன்னா 2 பேர். ஓகேங்களா? ஒன்று சமணம், இன்னொன்று வந்து பௌத்தம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம சமணம் பௌத்தம்ன்றது நம்ம எல்லா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எல்லாத்துலேயுமே அஸ் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக நம்ம படிப்போம். சரிங்களா? ஸோ சமணம் பொறுத்த வரைக்கும் 24 தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஷார்ட்ஸை போய் பார்த்துக்கோங்க. முன்னாடி 3 தீர்த்தங்கரர்கள் யார், லாஸ்ட்டு 3 தீர்த்தங்கரர்கள் யார் அப்படின்னு நைனிதர் ஆகட்டும், இல்லை வந்து பசுநாதர் ஆகட்டும், குருநானக் ஆகட்டும். ஸோ வந்து குருநானக் தான் வந்து ஜெயினிசம் ஸ்டார்ட் பண்ணார். 24வது தீர்த்தங்கரர். ரிஷபர் வந்து முதல்ல. ஸோ அவங்களுக்கான சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். எருமை அந்த மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபதேவர் வந்துட்டு யாருன்னா முதல் தீர்த்தங்கராக இருப்பார் சமயத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பௌத்தம் சமயம் வந்து அது கோட்பாடுகளாகட்டும், 8 ஃபோல்ட் ஆகட்டும், இல்லை நான் 4 ட்ரூத்ஸ் ஆகட்டும், எல்லாமே அழகான கருத்துக்களை சொல்லுவாங்க. பட் 2 பேர்த்துக்குமே சில வேற்றுமைகள் மட்டும் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி 2த்துலேயுமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கர்மாஸை வந்து நம்புவாங்க. கர்மா இஸ் எ பூம்ரா. வினை விதைத்தவன் விதை விதைத்தவன் வினை இருப்பான். வினை விதித்தவன் வினை இருப்பான் அப்படின்ற மாதிரி சில அந்த கோட்பாடுகள்லாம் அவங்க நம்புறாங்க. ஓகேங்களா? ஸோ கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வந்து கோஷ்டியாக பிரிவாங்க. ஓகேங்களா? இதில் சமணம் ஜெயினிசம்ல வந்து 2 பேராக பிரிவாங்க. ஓகே, திக்சுகள் அப்படின்னு ஒரு பிரிவு பிரிவாங்க. அப்புறம் இன்னொரு பிரிவும் பிரிவார்கள். ஓகேங்களா? இந்த திக்சுகள் அப்படின்றவங்க என்னன்னா, இவங்க வந்து வெள்ளை ஆடையை உணர்ந்திருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு கோட்பாடு இருக்குது. கோட்ஸ் வந்து சொல்லுவாங்க என்னென்னா, வானத்தோடைய வெள்ளையவே வந்து உடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்லுவோம். அந்த கோட்மே டிஎன்பிசியில் பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து யார் அப்படின்னு கேட்டால் திக்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரி, வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி தீர்த்தங்கரானவர் தான் மகாவீர் அவர்கள். ஸோ சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்தம் பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய நிலையுமே இழுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பெண்களுமே நீங்கள் வரலாம், சாமி கும்பிடலாம், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க புத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, கௌதம புத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பெரிய ஈடுபாடுகள்லாம் இல்லை. பெண்களை வந்து இந்த பௌத்தத்துக்குள்ளே இழுக்கலாம், இந்த மதத்தில் இந்த துறவிகளாக ஆகட்டும் அப்படின்ற ஈடுபாடுகள் இல்லை. ஆனால் அவர் கூட இருந்த ஒரு சீடர் சொல்வார். அவர் ரிலேட்டிவ் தான். ஓகேங்களா? சித்தார்த்தர் அவர் பேர் வந்து இருக்கும், கௌதம புத்தர் பேர். அவருடைய ரிலேட்டிவ் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பெண்களையுமே இழுத்தாதான் நம்மளுடைய இது வந்து இன்னும் பரவும், நம்ம நல்ல விஷயம் சேர்த்துலாமே நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவும், பெண்கள் மத்தியிலும் நல்ல ஒரு பேர் இருக்கும். ஸோ பெண்கள் சேர்ந்தாங்கன்னா அப்போ நாட்டில் முழுக்கும் பெண்கள் ஈஸியாக வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து இன்னொரு விஷயம், இந்த கூற்றுகளில் புத்தர் தான் வந்து பெண்களை ஏற்க அனுமதித்தார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருடைய சீடர் வந்து ஒருத்தர் இருப்பார், ரிலேட்டிவ் நினைக்கிறேன். ஸோ அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெண்களை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பாருங்களா, சச் ஃபெமினிஸ்டாக வந்து இருக்கார் அப்பயே அவர். ஸோ கோட்பாடுகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வன்முறையின்மை, நான் வைலன்ஸ். ஓகேங்களா? ஸோ அகிம்சையாக இருக்கணும், எந்த ஒரு சண்டைகளோ துன்புறுத்தல்களோ எந்த ஒரு அடிதடியோ இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருந்தாங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து சமய நாணம் அப்படின்னா மொத்தம் பாருங்கள், சமய நாணம்னா சரியான அறிவு. ஓகேங்களா? நாலேஜ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சமய தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நம்பிக்கை. சமய சரித்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நடத்தை. இந்த கோட்பாடுகள் நல்லா படிச்சுக்கோங்க. மொத்தம் 4 கோட்பாடுகள். அகிம்சா, நான் வயலன்ஸ். ஓகேங்களா? ட்ரூத்து, ஃபெய்த், அது இந்த மாதிரி எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுடைய நடத்தை. ஓகேங்களா? அதுதான் சமய சரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சமய தரிசனம்னா நம்பிக்கை, சமய நாணம்னா அறிவு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணம்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ
ஸோ சமணனுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம். இந்த பௌத்தம் பொறுத்தவரைக்கும் கௌதம புத்தர் அவர்கள் தான் இந்த பௌத்த மதத்தை வந்து நிறுவியவர். ஓகேங்களா? இவருடைய பேர் சித்தார்த்தர். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், அரசராக இருப்பார். அந்த அரச பதவியை துறந்து நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு இவர் மட்டும் வந்துருவார் கிளம்பி. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார், எனக்கு வந்து ஞானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போதி மரத்துக்கு கீழே உட்காந்துருவாப்புல. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அவருக்கும் ஞானம் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பிறப்பு, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் பேர் தெரிஞ்சுக்கோங்க, யசோதா நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃப் பேர் ஆகட்டும். தென் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன, அவங்க வந்து எங்கே பிறக்கிறாங்க, தாழ்வண்டி. ஸோ வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ஜெயினிசம் இவர் குருநானக் பொறுத்த வரைக்கும் எங்கே பிறக்கிறாரு, பௌத்த பொறுத்த வரைக்கும் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்ல போனால், அசோகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து வரி போட்டிருப்பாரு. அதாவது புத்தர் பிறந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலுமே வரி போட்டிருப்பார். ஏன்னா அவ்வளோ மதிப்பார் புத்தரை. ஸோ புத்தருடைய கோட்பாடுகளில் புத்தர் எல்லாத்தையும் மதிக்கிறதுனால அவர் அந்த மண்ணில் பிறந்தாரு. அந்த மண்ணில் நான் வரி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே எப்படி 4 விஷயங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கோட்பாடுகள் இருக்குது. 4 கோட்பாடுகள். அது வந்து 4 நோபல் ட்ரூத்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உன்னத உண்மைகள். அதே போல் எண்வழி பாதை, 8 ஃபோல்ட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே எப்படி அகிம்சா பார்த்தோம், அறிவு பார்த்தோம், நடத்தை பார்த்தோம். இது எல்லாமே வந்துச்சுன்னா கூட காமிச்சிடறேன் உங்களுக்கு. நடத்தை பார்த்தோம், நம்பிக்கை பார்த்தோம். அதே மாதிரி இங்கே நான் வந்து 4 உண்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எண்வழி பாதைகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சங்கங்கள் பொறுத்த வரைக்கும் பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு நிறைய புத்த சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த ஜெயினிசமும் அந்த புத்திசமும் வந்து ஸ்டார்ட் ஆனது என்னமோ ஒரே நூற்றாண்டுகளில் தான் ஸ்டார்ட் ஆகுது, 6ஆம் நூற்றாண்டுகளில். ஆனால் ஜெயினிசத்துடைய கோட்பாடுகளாகட்டும், கொள்கைகளாகட்டும், அதோடைய சடங்குகள் சொல்ல முடியாது, சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்குது மக்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சபரிமலைக்கு மாலை போடுறோன்னா, இப்போ வந்து அப்படி இல்லை. ஆக்சுவலாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 48 நாள்கள் வந்து விரதம் இருப்பாங்க. இப்போ தரையில் படுப்பாங்க. காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் வந்து குளிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கதையாகவே இருக்கும். சனீஸ்வரன் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் வந்துட்டு என்ன சொல்வார்னா சனீஸ்வரன் கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய பக்தர்களை வந்து நீ வந்து பிடிக்கக்கூடாது சனி அப்படின்னு சொல்வார். சனிக்கும் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் சிவனையே பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீ பிடித்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நான் மன்னனையும் நடுத்தெருவில் வந்து கல்லு முள்ளு பாதையில் நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஓகேங்களா? ஸோ வந்து நல்லா இல்லாதவனையும் நல்லாக்குவேன். ஸோ வந்துட்டு அந்த கஷ்டத்தை வந்து அந்த 7 விஷயத்தை யாராலையுமே பார்க்க தாங்கிக்க முடியாது, அப்படி ஒரு கஷ்டங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு ஐயப்பன் என்ன சொல்லுவார்னா, நீ கொடுக்குற கஷ்டத்தை எல்லாமே என் பக்தர்கள் 48 நாளில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கல்லும் முள்ளும் அதான் அந்த லைன்லேயே வரும். ஸோ அரசனையே நான் கல்லு முள்ளு பாதையில் நடக்க வைப்பேன்னு சொல்லுவார். அப்போ அந்த கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை. ஸோ வந்து அதை வந்து என் பக்தர்கள் ரொம்ப அதை வந்து மெத்த போலாம் வந்துட்டு அதை தாங்கிட்டு நடப்பாங்க. காலையில் நீ சொன்ன மாதிரி 45 நாளில் வந்துட்டு துணியுமே பாருங்கள், அந்த கருப்பு துணி ப்ளூ கலர் துணி தான் உடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியும் 48 நாளில் சந்தோஷமாக வந்துட்டு அவங்க என்னை வணங்குறதுக்காக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த 48 நாட்களில் வந்து சொல்லுவார். அப்போ வந்து அவங்க மனைவி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அந்த 48 நாட்கள் அவன் வந்து பிரம்மச்சாரியாவாக இருப்பான் அப்படின்னு சொன்னால், அந்த மனைவியும் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி போயிடுவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 48 நாட்கள் அப்படின்னும் போது விரதம் பயங்கரம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அது வந்து அவ்வளோ வந்துட்டு அதை நம்ம ரியலைஸ் பண்ணி அந்த பக்தியில் வந்து அவ்வளோ முழுகியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? இப்போ இல்லை, மேக்ஸிமம் இப்போ வந்து நிறைய அப்படி இல்லை, சில பேர் ரொம்ப வந்துட்டு சில பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயினிசத்துடைய கொள்கைகளும் அவ்வளோ வந்துட்டு இதுவாக்கும். முடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடியாக பிடுங்கி எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள் அந்த பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன அங்கே அர்த்தம் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எல்லா வழிகளையும் தாங்கி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து நீ எல்லா வழிகளையும் தாங்கி அப்போ தான் நீ இதுக்குள்ளே இருக்கணும். எந்த அன்பு எல்லாத்தையும் வந்து பாசம் கீசம் எல்லாத்தையுமே வந்து நீ துறவு கொண்டு நீ துறவியாக வரணும் அப்படின்றது ஜெயினிசத்தோடைய கோட்பாடாக இருக்கும். புத்திசம் பொறுத்த வரைக்கும் ஸோ பெண்கள் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். ஸோ புத்திசம் பொறுத்த வரைக்கும் எப்படி ஜெயினிசத்தில் 2 இதுவோ அதே மாதிரி புத்திசம் வந்து ஹீனயானம் மகாயானம் சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ அசோகருடைய பெண் அதாவது 2 பேரையும், அதாவது அவருடைய பையன் பொண்ணு 2 பேர்த்தையும் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, மகேந்திரனையும் அவங்களுடைய பொண்ணு சங்கமித்ரி சம்திங் நினைக்கிறேன், அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு வந்துட்டு புத்த மதத்தை பரப்ப போவார். அப்புறம் காலசோகராகட்டும், அசோகராகட்டும், கனிஷ்கராகட்டும், இவங்க எல்லாமே புத்த மத ராஜகிர்கம், வைஷாலி, காஷ்மீர் போன்ற பகுதிகளில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் வந்துட்டு வளர்ப்ப ஆரம்பிப்பாங்க. ஆனால் சமணம் சமயத்தை பொறுத்த வரைக்கும் சில நூல்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே தமிழ்நாடுகளில் பார்த்தீங்களாமே சமயம் பொறுத்த வரைக்கும் 50 காப்பியங்களில் 2-3 நூல்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னாலும் அரசரை வந்து சரவணபெலகோலாவில் வந்துட்டு
இவர் வந்து போயிட்டு உயிர் துறப்பார் கர்நாடகா பகுதியை சேர்ந்து. ஸோ சில அரசர்களும், சில மக்களுங்களுமே ஜெயினிசம் ஃபாலோ பண்றாங்க. புத்திசம் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால புத்திசம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆசிவிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அஜ்விகாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறுவனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா கச்சாயனார். ஓகேங்களா? இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்கலி கோசலர் நாடு இருக்கு பார்த்தீங்கன்னா, மர்கலி கோசலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா. சில குறிப்புகள்ல மர்கலி கோசலர் அப்படின்னும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அஜ்விகாஸோட நிறுவனர் யாருன்னா மகா கச்சாயனார். சில இடங்கள்ல மர்கலி கோசலர் அப்படின்னும் இருக்கும். ஸோ எங்க மகா கச்சாயனார் இல்ல அஜ்விக் ஃபவுண்டேஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசலர் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. சரி, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கோட்பாடுகள் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரே ஒரு விஷயம்னா, நி நியதிவாதம். ஓகேங்களா? எல்லாமே விதியால் நிர்ணயிக்கப்பட்டது. மனித முயற்சியால அத மாத்த முடியாது அப்படின்றது தான். ஸோ அங்க எப்படி கர்மா அப்படின்றது, இங்க வந்து விதி. ஓகேங்களா? சேம் கான்செப்ட் தான் சமணத்துக்கும் இதுக்கும். எல்லாமே எல்லாமே இருக்கு ஆல்ரெடி. உனக்கு நீ இன்னைக்கு இப்படி இருக்கணும், நாளைக்கு இப்படி இருக்கணும், நீ இப்படி தான் வாழப்போற அப்படின்னு கடவுள் விதிச்சிட்டாரு. நீ என்ன முயற்சி பண்ணாலும் மனுஷனால அத மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோட்பாடுகள நெறைய பேர் எதிர்க்கவும் செய்றாங்க. ஈவன் திருக்குறள் ஆகட்டும், மத்த தமிழ் நூல்கள் எல்லாத்தையுமே இந்த விஷயத்த வந்துட்டு மாத்தி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ வந்து மதியால் விதியை வெல்லலாம். ஓகேங்களா? உன் அறிவால உன் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோட்பாடு அஜ்விகாஸ்ல இருக்கும். ஸோ வந்து அதான் நியாயதிவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்ப மகதத்தோட எழுச்சி மற்றும் வெளிநாட்டு படைப்புகள் பத்தி பார்க்கலாம். ரைஸ் ஆஃப் மகதா அண்ட் ஃபாரின் இன்வேஷன்ஸ். ஸோ மகதத்தோட வளர்ச்சி பொறுத்தவரைக்கும் மகதம் அப்படின்றது சாதகமான புவியியல். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். வளமான மண்கள் இருக்கு. இரும்பு தாது இருப்புகள் இருக்கு. ராஜகிரிகம் மற்றும் பாட்டாளிபுத்திரம் வந்து ரொம்ப பாதுகாப்பா அரணாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ மகாஜனாபதாக்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேரரசா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கிய வம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியங்க வம்சம், சிசுநாகர வம்சம், நந்த வம்சம் இதெல்லாம் முக்கியமான வம்சங்கள். ஓகேங்களா? இந்த அரியங்க வம்சமாகட்டும், சிசுநாகர வம்சமாகட்டும், நந்த வம்சமாகட்டும், இதோடைய ஃபவுண்டர் யாரு? இதுல இருந்து முக்கியமான அரசர்கள் என்ன? இவங்களோட கேபிட்டல் என்ன? இவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க? அப்படின்றது தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. நான் வந்து ரிவிஷன் அப்படின்றதால ஒவ்வொன்னும் நான் வந்து அதிகமா டெவலப் பண்ணி குடுக்கல. ஓகேங்களா? ஸோ பாரசீக படையெடுப்பு, பெர்ஷியன் இன்வேஷன் பொறுத்தவரைக்கும் படையெடுத்தவங்க யாரு அப்படின்னா, சைரஸ் அவர்களும், டேரியஸ் I அவர்களும். ஓகேங்களா? ஸோ தாக்கம் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு இந்தியால கிரேக்கர்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிரேக்கர்களும் பாரசீக வணிகமும், எழுத்து முறையும் வந்து உள்ள வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். இப்போ வந்து டெல்லியில வந்து இப்ராஹிம் லோடி இருந்து என்ன பண்ணுவாரு, பாபருக்கு வந்து முதல் பானிபட் போர் பண்ணி, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் வின் பண்ணிருவார். அப்ப காபூல்ல இருப்பார். ஓகேங்களா? ஸோ இங்க வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க பஞ்சாப்ல இருப்பாங்க. ஸோ வந்து முடிஞ்சிரும். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பானிபட் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க கொண்டு வந்த அந்த முகலாயர்களுடைய தாக்கம், பெயிண்டிங்ஸ், ஓவியக்கலை எல்லாமே தான் இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க காபூல்லேருந்து வந்திருப்பாங்க. அப்ப அந்த கலை தான் தாஜ்மஹால் ஆகட்டும், எல்லாமே அவர்களுடைய கலை, இந்திய கலை எல்லா பாணியும் சேர்ந்து விட்டு போறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பொருள்கள் வரவும் சில பேர் அங்கேயே தங்கிருவும் செய்வாங்க. மக்கள் அங்கேருந்து வந்த மக்கள் தங்கவும் செய்வாங்க. சில படை வீரர்கள் கூட தங்கிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த எழுத்து முறையாகட்டும், அந்த பேச்சு முறையாகட்டும், சில வார்த்தைகள் இப்ப நம்ம தமிழ் உச்சரிக்கிறோம், இல்ல தமிழ் வந்து வாசிக்கிறோம், பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சமஸ்கிருத சொல்லியும், தெலுங்கு சொல்லியும் அலமாரின்றதுலாம் தமிழே கிடையாதுங்க ஆக்சுவலா வந்துட்டு. நெறைய வார்த்தைகள் வந்து நம்ம வந்து நார்மலா தமிழ் அப்படின்னு நெனச்சுட்டு தான் நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாரி தாக்கங்கள் வந்து இருக்கும். இம்பாக்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாக்குள்ள இவங்க படையெடுத்திருக்காங்க. யாரு? சைரஸ் அவர்களும், டேரியஸ் அவர்களும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்திய, கிரேக்க, பாரசீக இந்தியாவுல கிரேக்க பாரசீக வணிகம் வந்து இருக்க ஆரம்பிக்குது. எழுத்து முறை அப்படின்றது கரோஷ்டி அப்படின்றது இவங்க தான் விட்டு போறாங்க. நாணய அச்சுல வந்து தாக்கமும் ஏற்படுது. ஏன்னா கரோஷ்டி எழுத்துக்களாலும் நாணயங்கள் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசிடோனியால ஒரு படையெடுப்பு நடக்குது. அது வந்து கிரேக்க இன்வேஷன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாசிடோனியா படையெடுப்பு யார் வந்து படையெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் அவர்கள் தான். த கிரேட் அலெக்சாண்டர் அவர்கள். எந்த ஆண்டு படையெடுக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 3 × 2 = 6 அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டருக்கு 326 இது வந்து கிமு, கிபியான்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ போர் பொறுத்தவரைக்கும் போரஸ் அரசுடன் ஹைடஸ்பஸ் போர், அதாவது பேட்டில் ஆஃப் ஹைடஸ்பஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கே நடக்குதுன்னா ஜீலம் ஆற்றங்கரையில். முன்னமே சொல்லியிருப்போம், நம்ம அந்த தாக்கம் அப்படின்னும் போது வந்து அதிகமாக இருந்துச்சு. கரோஷ்டி எழுத்துக்கள் இருக்கு, நாணயங்கள்ல சில மாற்றங்கள் இருக்கு, வணிகத்திலையும் மாற்றங்கள் இருக்கு. அதாவது கிரேக்கும் மற்றும் பெர்ஷியனுடைய மாற்றங்கள். சைரஸ் மற்றும் டேரியஸ் வந்து படையெடுக்கிறாங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா? இந்த இடத்துல அலெக்சாண்டர் கூட படையெடுத்தவங்க போரஸ் மன்னன் அவர்கள் தான். இந்த போரஸை அலெக்சாண்டர் பெருமைப்படுத்தியும் சொல்லியிருப்பார். ஏன்னா எல்லா மன்னர்களுமே அலெக்சாண்டர் படையெடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் சரண்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க, இவருடைய படையை எதிர்கொள்றதுக்கு முன்னாரே. ஆனா போரஸ் அவர்கள் மட்டும் என்ன பண்றாங்க, நீங்களும் ஒரு அரசனா, நானும் ஒரு அரசன் தான், ஸோ வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண தைரியமா வராரு. ஈவன் தோத்துமே போறாரு.
இருந்தாலுமே அவருடைய தைரியத்த பாராட்டி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த நாட்ட அவங்க கிட்ட விட்டும் போறாரு. அதுக்கு மேல அலெக்சாண்டரால படையெடுக்க முடியல. ஏன்னா, அவரு கூட இருக்க படை வீரர்கள் பல மைல்கள், பல கிலோமீட்டர் தூரங்கள் வந்து பயணித்து வராங்க. சோர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால அலெக்சாண்டருடைய படை வீரர்களும், படையில இருக்கக்கூடிய மத்த வீரர்களும் என்ன சொல்றாங்கன்னா, "இதுக்கு மேல எங்களால மூவ் பண்ண முடியாது, நகர முடியாது. வி ஆர் டயர்ட்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது இப்ப எப்பவுமே ஒரு மன்னன் அப்படின்றவன் மக்கள எந்த அளவுக்கு மதிக்கிறானோ, அதே மாரி அவனுடைய படை வீரர்களையும் அந்த அளவுக்கு மதிச்சாகணும். ஏன்னா, இப்போ ஒரு படை வீரர் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு தெளிவா இல்ல, நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா இல்ல எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, போர ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க தான் போர் புரிய போறாங்க உள்ள போயிட்டு. ஸோ, அதனால படை வீரர்கள் பேச்ச ரொம்ப அலெக்சாண்டர் கேட்கவும் செஞ்சாராம். இதனால படை வீரர்கள் சொன்னதுனால, மீண்டும் அலெக்சாண்டர் பேக்கப் பண்ணி அவருடைய ஊருக்கும் போயிறாராம். போரஸ் கிட்ட அந்த நாட்டையும் ஒப்படைச்சார். இதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டருடைய குதிரை பேர் என்ன? அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ, போர் எங்க நடக்குதுன்னா, ஜீலம்ல. அந்த போருடைய பேர் என்ன? அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் நடந்த போருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைடஸ்பஸ், பேட்டில் ஆஃப் ஹைடஸ்பஸ் அப்படின்றது தான். இதோடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு இந்தியாவுல கிரேக்க குடியிருப்புகள் வந்து அதிகமாகுது. காந்தார கலை அப்படின்றது இவரோட அலெக்சாண்டர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது ஊடுருவ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் கால வரிசைப்படுத்தலுக்கு உதவியாகவும் இருக்கு. கடல் வழி தடங்களும் நமக்கு திறக்கப்படுது. ஸோ, அலெக்சாண்டர் வந்தது மண்ணுலயே ஃபுல்லா வந்திருக்க மாட்டாங்கல்ல. ஸோ, கடல் வழியா வந்திருக்கலாம், நில வழியா வந்திருக்கலாம், நிலப்பரப்பு வழியா வந்திருக்கலாம். ஸோ, இந்த மாரி வந்துட்டு அவங்க வந்து விட்டு போன தடங்கள் மூலியமா நமக்கு வந்து என்ன பண்றோம்னா, வணிகமும் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்து 3, 4 ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அலெக்சாண்டர் வருகையின் காரணமாக, அவர்களுடைய கிரேக்க வருகையின் காரணமாக காந்தார கலைகள் வந்து ஊடுருவ ஆரம்பிக்குது. தென் வந்து க க கிரானாலஜிக்கல் கால வரிசைப்படுத்துதல் வந்துட்டு உதவியா இருக்கு. தென் அது தவிர்த்து கடல் வழி தடங்கள் வந்து திறக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட்ங்க. ஓகே. கொஞ்சம் சீக்கிரமா போலாம். ஓகேங்க. இவங்களுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரிய பேரரசு. ஓகேங்களா? ஸோ மௌரிய பேரரசு அப்படின்றது 322ல சந்திரகுப்த மௌரியர் அவர்களால வந்துட்டு நிறுவப்படுது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் சாணக்கியர் அல்லது கௌடில்யர் சொல்லுவோம். ஓகேங்களா? விஷ்ணுகுப்தர் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த சாணக்கியர், கௌடில்யர் அப்படின்றவர் தான் அமைச்சரா இருக்காரு. ஸோ வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தர்கள தோற்கடிச்சு நம்ம முதலே படிச்சோம்ல, சிசுநாகர் வம்சம், நந்த வம்சம் சொல்லிட்டு, சுங்க வம்சம். இந்த ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹரியங்கா, அப்புறம் சிசுநாகர், அப்புறம் நந்த வம்சம். ஓகேங்களா? ஸோ அந்த நந்த வம்சத்தை தோற்கடித்துட்டு தான் மௌரிய வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நந்தர்களை தோற்கடித்த கிரேக்க தளபதியான நிகோடஸ் செலுக்கஸை வெல்றார். யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா? யாரு கிரேக்கத்துடைய யாருன்னா கிரேக்கத்துடைய தளபதியா இருக்க செலுக்கஸ் நிக்கோலஸே வெற்றி பெறார். மௌரியருடைய ஆட்சி முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அரசாங்கம் சென்ட்ரலைஸ் மொனார்கி. அதுவே குப்தர்கள் கேட்டாங்கன்னா டீசென்ட்ரலைஸ் மொனார்கி. ஓகேங்களா? ஸோ மையப்படுத்தப்பட்ட முடியாட்சி அப்படின்றது தான் அரசாங்கம். ஓகேங்களா? ஸோ ஆதாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மௌரியர்களை பற்றி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் அப்படின்னு கூடிய நூல்கள் பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த நூல்களில் அவங்களுடைய நிர்வாகம், பொருளாதாரம், அரசியல் கொள்கைகளை முக்கியமான ஒரு சில குறிப்புகள் எல்லாமே அர்த்தசாஸ்திர கௌடில்யர் அவர்கள் எழுதியிருக்காரு. சரி, சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவர் தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். சமணத்தை தழுவியவர்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மிக மிக முக்கியமானது ஃபர்ஸ்ட்டு சமணத்தை தழுவிய அரசன் அப்படின்னாமே நமக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க இது விட்டுருங்க. ஆக்சுவலா வந்து இங்க சீவக சிந்தாமணி இந்த நூல்கள் தமிழ விட்டுருங்க. ஹிஸ்ட்ரி ஆஸ் ஓவராலா பார்த்தீங்க இந்தியா வழி பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தர் மௌரியர் தான். இந்த சமண மதத்த தழுவுறாரு. இங்க வந்து இந்த வராது சாவே போட்டுக்கோங்க. சரவணபெலகோலா அதாவது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகத்துல இருக்கு. அந்த சரவணபெலகோலாக்கு சென்று சல்லேகனா அப்படின்னா பெனன்ஸ் அதாவது உண்ணாவிரதம். ஓகே. உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீக்கிறார். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயினிசத்துடைய கொள்கை நீ இந்த பூமியில அதாவது வாழ்ந்து முடிச்சது போதும் அப்படின்னு என்னன்னா, இந்த மாரி கடவுளுக்கு வந்து போய் கடவுளிடம் சேர்ந்தடையணும். அதாவது கடவுளும் ஒன்றினம் அப்படின்னு இருந்தா, ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய கடைசி வந்துட்டு ஆசை வந்து இதான் அப்படின்ற மாரி வந்துட்டு கடவுள்கிட்ட வந்து நீ இது பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி அது என்னன்னா சல்லேகேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சல்லேகானா அப்படின்ட்டு உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறக்கிறார். ஸோ பிந்துசார் ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா? ஸோ அஜ்விகா மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பிந்துசார் தான். ஸோ கேள்விகள்லாம் அஜ்விகா மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பிந்துசார். அசோகர் உங்களுக்கே தெரியும் 261களில் கலிங்க போர் நடக்குது. கலிங்க போருக்கு அப்புறம் தன் மனம் மாறி இவர் வந்து என்ன பண்றாருன்னா புத்தத்தை ஃபாலோ பண்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அசோகருடைய தம்ம கொள்கை அப்படின்னும் போது அவருடைய கருத்து பார்த்தீங்கன்னா,
அதாவது ஒரு சர்வ மத நல்லொழுக்க கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்ற விஷயத்த அதான் அசோகருடைய தம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், பிராமணர்கள் மற்றும் சன்னியாசிகளுக்கு மரியாதை, அடிமைகளிடம் நல்ல நடத்தை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்லேவ் இருக்காங்கன்னா, நீ நல்லா நடந்துக்கணும். அதேபோல பிராமின்ஸ் இருக்காங்கன்னா நல்லா நடந்துக்கணும். இந்த கோட்பாட லைட்டா நம்ம இடிக்கிற மாரி இருக்கும். ஸோ மக்கள் அப்படின்னா காமனா எல்லாத்தையும் மதிக்கணும். அது பிராமணர்கள் இல்ல, மத்த கீழ் மக்களும் இல்ல. எல்லாத்தையுமே மதிக்கணும் அப்படின்றது தான் கோட்பாடு. ஸோ பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்றத விட பெற்றோருக்கு வந்து மரியாதை குடுக்கணும் அப்படின்னு இருந்திருக்கலாம். மேபி அவருடைய டைம்ல மக்கள் அப்படி இருந்திருப்பாங்க. அவருடைய எண்ணங்களும் அப்படி இருந்திருக்கும். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ பதவி பார்த்தீங்கன்னா, தம்ம மகாமாத்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தம்ம மகாமாத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதவியும் குடுக்குறாங்க. தம்மாவை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட அதிகாரிகள்லாம் தம்ம மகாமாத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அசோகருடைய கல்வெட்டுகள் பொறுத்தவரைக்கும் எந்த மொழியில இருக்குன்னா, பிராகிருத மொழியில இருக்கு. சில எழுத்துக்கள் வந்து பிராமி ஸ்கிரிப்ட்லயும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகள்ல பிஜிடிஆர்பில கேட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல், வடமேற்கு பகுதிகள்ல கரோஷ்டி மற்றும் கிரேக்க அரசாமை எழுத்துக்களும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த பகுதிகள்ல கிரேக்க மற்றும் கரோஷ்டி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு பகுதிகள்ல. சரி, இப்ப மௌரியருடைய கலை மற்றும் கட்டிடக்கலை, ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ஸ் பார்க்கலாம். இந்த மௌரியர்கள் அப்படின்னும்போது என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பில்லர், ஸ்டூபாஸ், சாஞ்சி, அதாவது அதுக்கப்புறம் கேவ்ஸ். ஓகேங்களா? ஸோ தூண்கள் அப்படின்னும்போது சாரநாத்தோடைய சிங்கம், அதாவது சிம்மம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிங்கத்தூண் இருக்கு. ஓகேங்களா? சாரநாத் லைன் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, நம்ம யூஸ் பண்றோம். ஸ்டூபாஸ் அப்படின்னும்போது சாஞ்சி ஸ்டூபாஸ், குகைகள் அப்படின்னும்போது பராபர் குகைகள். ஸோ மௌரியருடைய பேரரசு வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? போஸ்ட் மௌரியன் பீரியட். ஓகேங்களா? ஸோ வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னா, அசோகருக்கு அப்புறம் வந்த எல்லாருமே வந்து ரொம்ப பலவீனமான அரசர்களா இருக்காங்க. ஸோ அந்த அரசர்களால எந்த நிர்வாகமும் பண்ண முடியல. பொருளாதார சுமையும் தாங்க முடியல. ஓகேங்களா? ஸோ நெறைய அதனால என்ன பண்ணா, பிராந்தியங்கள், கிளர்ச்சிகள் உருவாக ஆரம்பிக்குது. அவங்களுடைய மன்னர் அரசர்களாகட்டும், அரசர் கீழ இருக்க அமைச்சர்கள் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரபுக்கள் இவங்கலாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து பிராந்தியங்கள உருவாக்கி கிளர்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அப்படியே மௌரிய அரசு வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. சிறு அரசர்களின் எழுச்சி, அதாவது எமர்ஜென்சி ஆஃப் ரீஜினல் பவர்ஸ். இந்தோ கிரேக்காஸ் பொறுத்தவரைக்கும் கிரேக்க பாக்டீரியா மற்றும் கிரேக்க பார்த்திய வம்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மௌரியருக்கு அப்புறம் இவங்க பிரியிறாங்க. ஸோ வந்து மிலிந்தா அப்படின்னு இல்ல மெனண்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ மிலிந்தானாலும் மெனண்டர்னாலும் ஒண்ணுதான். இவரு வந்து ரொம்ப பிரபலமான அரசர் ஆகுறார். யாரா? அசோகருக்கு அப்புறம் மௌரியனுக்கு அப்புறம் உருவான இந்த கிரேக்க இண்டோ கிரேக்கர்களான மெனண்டர் மிலிந்தா ரொம்ப பிரபலமா ஆகுறாரு. இவர் வந்து என்ன பண்ணாரு, கிரேக்க பாக்டீரியா இல்ல கிரேக்க பார்த்திய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்த்தியர்கள்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுங்கர்கள். நிறுவியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்யமித்ரா சுங்கா. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி மௌரிய மன்னனை கொன்று ஆட்சி புரிக்கிறாரு. நந்தர்களை கொன்று எப்படி மௌரியர்கள் ஆட்சி புடிச்சாங்களோ, அதே கதை சைக்கிள் தொடருது பாருங்க. மௌரியர்கள கொன்று சுங்கர்களான புஷ்யமித்ரா சுங்கா வந்து கடைசியா வந்து அவர் வந்து ஒரு படைத்தளபதியா அமைச்சராவும் இருந்திருப்பாரு. ஸோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணிய சமயம் மற்றும் அதாவது பகவத்கீதை இருக்கு பார்த்தீங்களா? அதோடைய வழிபாட்டு வளர்ச்சிய அதிகமாக்குறார். ஓகே, குரோத் ஆஃப் பகவத் கல்ட் அண்ட் ரிவைவல் ஆஃப் பிராமணிக்கல் ரிலிஜியன்ஸ். ஸோ பிராமணர்கள நீங்க மதிக்கணும். அது மட்டும் இல்லாம பகவத்கீதையில இருக்கக்கூடிய கோட்பாடுகள் வழிபாட்ட வளர்ச்சிய பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ வந்து சுங்கர்களுக்கு அப்புறம் சாதவாகனர்கள் வராங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கலாம் மௌரியர்களுக்கு அப்புறம். ஓகேங்களா? அங்க முன்னாடி ஹரியங்க வம்சம், சிசுநாகர வம்சம், நந்த வம்சம் எல்லாமே மௌரியர்களுக்கு முன்னாடி. ஸோ கன்ஃப்யூஷன் தேவையில்ல. ப்ரீ மௌரியன்ஸ், போஸ்ட் மௌரியன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. சாதவாகனர்கள் பொறுத்தவரைக்கும் எங்க இருக்காங்கன்னா, தக்காணத்துல இருக்காங்க. முக்கியமான அரசர் யாருன்னா, கௌதமபுத்திர சதகர்ணி அவர்கள் தான். ஸோ இந்த கௌதமபுத்திர சதகர்ணி அவர்களும் சாதவாகனர்கள் பொறுத்தவரைக்கும் 2 விஷயம். ஸோ கப்பல் ஓட்டுவதில மிக வலிமையா இருப்பாங்க. காயின்ஸ் வந்து அந்த கப்பல் பொறிச்சு காயின்ஸ் வந்து இவங்க வச்சிருப்பாங்க. இதை தவிர்த்து என்னன்னா, தன்னுடைய தாயோடைய பெயர வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நேம்க்கு முன்னாடி இல்ல பின்னாடி ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ்லாம் வச்சுப்பாங்க. ஸோ இது எந்த ஒரு வம்சம், எந்த ஒரு ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் படிக்க மாட்டோம். ஆனால் சாதவாகனர்கள் பொறுத்தவரைக்கும் இது படிப்போம். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். குஷானர்கள் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, தோற்றம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூச்சி அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள்ல வந்து மத்திய ஆசியாவுல இருக்கக்கூடியவங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, தோற்றம் குஷானர்களா வராங்க. ஓகேங்களா? ஸோ காட்ஃபைசிஸ் அப்படின்றவர் தான் வந்து நிறுவனரா இருப்பாரு. ஆனா ரொம்ப முக்கியமான அரசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிஷ்கர் அவர்கள் தான். ஸோ குஷான அரசுல மிக முக்கியமான அரசர். இதுல வந்து 4வது புத்த மாநாடுகள் வந்து கனிஷ்கர் தான் நடத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த 4வது புத்த மாநாடுகள் தான் மகாயானம், ஹீனயானம் அப்படின்ற 2 பிரிவும் பிரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சில்க் ரோட். ஓகேங்களா? இங்க என்னன்னா ரோமானிய பேரரசுடன் தொடர்பு வச்சுக்கிறாங்க. அந்த வர்த்தகம் வந்து என்ன ஆகுதுன்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அதனால தான் சில்க் ரூட் அப்படின்னும் சொல்லுவாங்க. கலை பொறுத்தவரைக்கும் முன்னமே சொன்னது கிரேக்கர்கள் வந்து அந்த இந்தோ கிரேக்கர்கள் விட்டு போன கலை, கிரேக்க பெர்ஷியர்கள் வந்து விட்டு போன கலை, அலெக்சாண்டருக்கு அப்புறம் காந்தார கலை. இந்த காந்தார மற்றும் மதுரா கலையுடைய பள்ளிகள் வளர்ச்சி
ஆச்சரியமளிக்குது. நாணயம் பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான தங்க நாணயங்கள் வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் என்னன்னா குஷானர்கள், மௌரியர்கள், நந்தர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரியங்க வம்சம், சிசுநாகர வம்சம், அதுக்கப்புறம் வந்து சாகர்கள், சாதவாகனர்கள், சுங்காஸ் இத பத்திலாம் பார்த்தோம். இப்ப என்னன்னா மௌரிய பேரரசுடைய வீழ்ச்சி பத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம் பார்த்தாச்சு. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரிய பேரரசுடைய நிர்வாகம் அப்படின்னும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரியருடைய பேரரசு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி சென்ட்ரலைஸ்டான பேரரசு ஓகேங்களா? ஹைலி சென்ட்ரலைஸ்ட் ஓகேங்களா? சென்ட்ரலைஸ்ட் மட்டும் இல்ல, ஹைலி சென்ட்ரலைஸ்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல், இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் நூல்ல இருந்தும் தெரிஞ்சுப்போம். இத தவிர்த்து இந்த அதாவது மெகஸ்தனீஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவர் கிரேக்கர். அவர் எழுதிய இண்டிகா நூல்லையும் மௌரியர்களுடைய வரலாற்ற பத்தியும், இல்ல அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியும் சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது 2 நூல்கள் வச்சு தான் மௌரியர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு தெரியும். உங்களுக்கு இதோட வந்து சந்திரநந்தினியா வந்துட்டு சாரிங்க எனக்கு அந்த சம்திங் சந்திரகுப்தா மௌரியரா, சந்திர மௌரியரா, சந்திரநந்தினியோ தெரியல. ஒரு ஹிந்தி சீரியல் இருக்கும். ஆக்சுவலா அது டப்பு சீரியல். டப் பண்ணி போடுவாங்க. பாலிமர்லயா சம்திங் தந்தி டிவிலயோ அப்போ நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தேன். அந்த டிவி நிஜமாவே நான் ஹிஸ்ட்ரி எடுப்பேன். அப்ப எனக்கு தெரியாதுங்க. அந்த சீரிஸும் சரி, இந்த ஜோதா அக்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம அழகா வந்து அழகா காமிச்சிருப்பாங்கங்க. அந்த அந்த எப்படி வந்து அந்த ஒரு பெண் வந்து மாத்தி வேடமிட்டுட்டு உள்ள போய் இருப்பா. அது வந்து எவ்ளோ வந்துட்டு அந்த 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 ஒற்றனா இருப்பாங்க. எப்படி நாட்டுக்குலாம் வந்துட்டு அந்த தகவல்கள் அனுப்புவாங்க. எப்படி பாதைகள் வந்து இருந்தது அப்படின்றதெல்லாம் அவ்ளோ அழகா காமிப்பாங்க. முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்தா போய் பாருங்க. படிக்கிற வேலை தான் முக்கியம். சும்மா எப்பயாச்சும் டைம் இருந்தா. ஓகே. நெக்ஸ்ட் மைய நிர்வாகம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ட்டு. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹைலி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு சென்ட்ரல் அப்படின்னா மையம். ஸோ அந்த மையத்தில யார் இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்கன்னா, அரசர் தான் இருப்பாங்க. அத தான் சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அரசர் வந்து என்னவா இருப்பாங்கன்னா, அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக தலைவரா இருப்பாரு. ஓகேங்களா? அவர் தான் சட்டம் இயற்றுவாரு. அவர் தான் நீதியும் வழங்குவாரு. அவர் தான் ராணுவத்துடைய தளபதியாவும் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து படைத்தளபதி அப்படின்றவங்க வேற வேற இருப்பாங்க. புஷ்யமித்ர சுங்கா அவர்கள் படைத்தளபதியா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி படை தளபதின்னு இவங்க வேற வேற இருப்பாங்க. ஆனா மௌரியர்களுடைய சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அரசனும் அவன் தான், நீதி குடுப்பவனும் அவன் தான், நீதி வந்து எழுதுறவனும், சட்டம் இயற்றவனும் அவன் தான், முக்கியமான இராணுவ தளபதியும் அவன் தான். ஓகேங்களா? ஸோ இதனால தான் அரச மையப்படுத்தி இருக்கிறதுனால தான் மையம் அப்படின்ற பேரு இங்க வருது. சரி ஓகே. மந்திரி பரிஷத் அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசருக்கு அட்வைசரி கவுன்சில் நம்ம இப்ப நம்ம பிரசன்ட்ல பார்ப்போம் பார்த்தீங்களா? அட்வைசரி கவுன்சில்னு சொல்ட்டு. அதான் அரசருக்கு ஆலோசனை வழங்க மிக முக்கியமான வந்துட்டு அமைச்சரவை தான் வந்துட்டு இந்த மந்திரி பரிஷத். ஓகேங்களா? இத தவிர்த்து என்னென்ன அஃபிஷியல்ஸ் இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். மௌரியாஸ் பொறுத்தவரைக்கும் இது போஸ்ட் மௌரியாஸ், மௌரியாஸ் 2த்துலயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர் அதிகாரிகள் யாரு? ட்ரிதாஸ் அஃபிஷியல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமஹார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? சமகார்த்தா. இவங்க என்னன்னா வருவாய் மற்றும் வரி வசூலுக்கு பொறுப்பானவர்கள். ஃபினான்ஸ் மினிஸ்டர்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன். ஓகே. சமகார்த்தானா சம்பளம். ஓகேங்களா? சமம்னா ஈக்குவல் இல்லன்னா சமகார்த்தானா சம்பளம்னு வச்சுக்கோங்க. அப்ப சம்பளம் அப்படின்றது வருவாய் ரெவென்யூல வருமா? அப்ப வரி அப்படின்றது ஒரு பணத்த குறிக்கும். ஸோ வசூலும், வரியும் ஃபினான்ஸ்லாம் மொத்தமா குறிக்கும். அப்ப ஃபினான்ஸ்னா சம்பாதிக்கிறது. அப்ப சமகார்த்தானா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. சன்னிதாதா. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இதுக்கான ஷார்ட்கட். தாத்தா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கருவூலம் எப்பயுமே தாத்தா கிட்ட இருந்துட்டே இருக்கும். நம்ம மேல போய் சின்ன வயசுல தாத்தா எனக்கு ஒரு ரூ. 10 தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, தாத்தா எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா, தருவாரு. ஓகேங்களா? அவங்க கிட்ட ஒரு ட்ரெஷரீஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சீஃப் ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க. சேனாதிபதினா உங்களுக்கே தெரியும். ராணுவ தளபதி. ஸோ புரோகிதர்னாலும் உங்களுக்கே தெரியும். பிரிஸ்ட் ஓகேங்களா? ஸோ தலைமை பூசாரி ஓகேங்களா? ஸோ இந்த மாரி என்ன ஆகுதுன்னா இருக்காங்க. இத தவிர்த்து வேற என்ன துறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைக்கப்பட்டுள்ள துறைகள் என்னன்னா, அத்தியாஷாகாஸ் இல்ல சூப்பர் இன்டெண்டன்ஸ். ஓகே. சூப்பரிண்டெண்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்த வந்து பல்வேறு துறைகள்ல இருக்கும். அந்த துறைகள்லாம் மேற்பார்வையிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மேற்பார்வையிடுறவங்க தான் இவங்க. இத தவிர வேற என்ன துறைகள்னா, சீதாயாக்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சீத்தாப்பழம்னா என்னது? அக்ரிகல்ச்சர்ல வரும். ஸோ விவசாயத்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்ஷா பாடாலாத்யாக்ஷியா அப்படின்னு சொல்லிங்கன்னா, கணக்காளர் தலைவர். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷா வந்து ஆக்ஷா அப்படின்னா கணக்காளர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மாகாண நிர்வாகம் ப்ராவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ பேரரசு வந்து பல மாகாணங்களா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரரசு, அதுக்கப்புறம் ப்ராவின்சஸா பிரிக்கிறாங்க. ஸோ மாகாணம் அப்படின்னும்போது தலைநகரம் என்ன ப்ராவின்ஷியலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாணத்துக்கு ஒரு தலைநகரம் இருக்கு. உத்தரபாதா மற்றும் தக்ஷசீலா, அவந்தி ராஷ்டிரதா, உஜ்ஜயினி, தக்ஷணபாதா, ஸ்வர்ணகிரி, பிரச்சி வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கு. பாட்டாலிபுத்ரா ஓகேங்களா? கலிங்கத்துக்கு வந்து தேசாலி. ஸோ தோசாலி சரியா ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பக்கம் இருக்கிறது மாகாணங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கிறது கேபிட்டல் ஓகேங்களா? ஸோ உத்தரபாதாக்கு தக்ஷீலம் சொல்லுவாங்க. ஓகே. தட்சசீலம் இல்ல தாக்சீலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு உத்தரவு குடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு
நமக்கு அர்ஜென்ட்டா ஒரு மேண்டேட்டரியா ஒரு ஒர்க் யாரோ வந்து ஆர்டர் குடுத்துட்டாங்க. அந்த ஆர்டர வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் டைமுக்கு போய் எடுத்துட்டு போணும். அப்ப என்ன பண்ணுவோம், டாக்ஸி வந்து கேப் புக் பண்ணி போவோம். ஸோ உத்தரம் டாக்ஸி ஓகேங்களா? ஸோ ஆர்டர் குடுத்தோனே டாக்ஸில சீக்கிரம் சீக்கிரமா போவோம். நெக்ஸ்ட் பாருங்க. அவந்தி ராஷ்ட்ரதா ஓகேங்களா? இதுக்கான கேப்பிட்டல் உஜ்ஜயினி ஓகேங்களா? ஸோ அவந்தி, உஜ்ஜயினி ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப அவந்தி அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, வந்து துணி துவைக்கும்போது அந்த உஜாலா பவுடர் இருக்குல்ல, அத போட்டு தான் துவைப்பாங்க எப்பயுமே ஓகேங்களா? ஸோ அவந்தி, உஜாலா பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு தக்ஷிணா பாதா ஓகேங்களா? ஸ்வர்ணகிரி. ஸோ தக்ஷிணம் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆசிரியருக்கு வந்து தக்ஷிணம் வந்து குடுப்பாங்க. அமௌண்ட் குடுப்பாங்கல்ல, டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல குருகுலம் வந்து தக்ஷிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தக்ஷிணம்னாலும் ஸ்வர்ணம்னா தங்கம். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்ப தக்ஷிணம் காசு இந்த சைடு தங்கம். பிரச்சி வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸ் ஓகேங்களா? கிழக்கு மாகாணங்கள் வந்து பிரச்சி ஓகேங்களா? பாட்டலிபுத்திரம் ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து பாட்டு பாடுறவங்க பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பிரச்சி, பாட்டலிபுத்திரம் ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான் ஓகேங்களா? ஸோ கலிங்கம் பொறுத்தவரைக்கும் தொசாலி ஓகேங்களா? களி, தோசை 2மே சாப்பாட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ ஆட்சியாளர் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மாகாணங்களும் பெரும்பாலான அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரர்கள் அதாவது பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரின்சஸ் இவங்க தான் வந்துட்டு ஆ ஆரிய ஆரியபுத்ரா ஆளப்பட்டது ஓகேங்களா? ஆரியபுத்திரர்களால் ஆளப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரி ஓகே. இப்போ வந்து மேல என்ன பார்த்தாச்சு, நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. சரி இது இப்படிதான் இருக்குமா? சிட்டி சைட்ல வேற எப்படி இருக்கும்னா, சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மாதிரி இருக்கும். அதுல என்னன்னா பாட்டாலிபுத்திரம் நம்ம சிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செழிப்பா இருக்கும், அயன் ஓர் இருக்கும். ஸோ மிகப்பெரிய கேபிட்டலாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா? ஸோ பாட்டாலிபுத்திரத்துடைய நிர்வாகம் குறித்து மெகஸ்தனீஸோட இண்டிகா நூல்ல குறிப்பிட்டிருக்காராம். ஓகே. நல்லா பாருங்க. இந்த கேள்விகள் எப்படி வரும்னா, பாட்டாலிபுத்திர நிர்வாகம் குறித்து யார் அவர்கள் அ இண்டிகா நூல் விரிவாக்க குறிக்கிறதுன்னு கேட்கலாம். இல்லன்னா பாட்டாலிபுத்திர நிர்வாகம் குறித்து இண்டிகா நூல் வந்து குறிப்பிட்டிருக்கு. யார் எழுதியது அப்படின்னு கேட்கலாம். எஸ்பெஷலி இல்லன்னா எந்த நிர்வாகம் குறித்து மெகஸ்தனீஸ் அவர்கள் இல்ல எந்த கேப்பிட்டல் குறித்து மெகஸ்தனீஸ் அவர்கள் இண்டிகா நூல் விரிவாக்க குறிக்கிறதுன்னு கேட்கலாம். ஸோ நகர நிர்வாகம் பொறுத்தவரைக்கும் 30 உறுப்பினர்கள் இருப்பாங்களாம். ஓகேங்களா? ஏன்னா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும் 30 உறுப்பினர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குழுவிலயும் 6 குழுவா இருப்பாங்களாம். ஸோ வந்து 6 இன்டு 5 30 பேர். அந்த 6 குழுல ஒவ்வொரு குழுவும் வந்துட்டு 5 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்களாம். ஸோ 6 இன்டு 5 30 பேர் வந்துட்டாங்களா? ஒவ்வொரு குழுவும் தனித்தனி பணிகள வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அப்ப 6 குழுக்கும் ஒரு பணிய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பணின்னு பாருங்க. தொழில் மற்றும் கைவினைப் பொருட்கள் இண்டஸ்ட்ரி அண்ட் கிராஃப்ட். இன்னொரு குழுக்கு வந்து வெளிநாட்டோட கண்காணிப்பு. யார் யார் வராங்க, என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர்வைஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ். இவங்க வந்து ஒற்றரா, இல்ல ஸ்பையா, இல்ல வந்து உண்மையாவே வணிகம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ண வந்திருக்காங்களான்னு பார்க்கறது. இன்னொருத்தர் வந்து பிறப்பு மற்றும் இறப்பு ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ் பாருங்க. இது சித்திரகுப்தர் பண்ற வேலை. அவரும் இவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா ஓகேங்களா? ஸோ வந்து எப்போ வந்து யார் பிறக்குறாங்க, இப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்பவுமே இந்த சும்மா ஃபன்னுக்கு சொல்றேன். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்க நம்ம பொறக்குறோமோ, நம்மளுடைய வந்துட்டு என்ன ஆகும்னா, பர்த் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து அங்க தான் வந்து இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இந்த சென்சஸ் எடுப்போம் பார்த்தீங்களா? பிறப்பு எல்லாத்தையுமே எடுக்குறாங்களாம். இன்னொருத்தர் வந்துட்டு அப்பதான் வந்து ஒரு நாட்ல வந்து புதுசா ஒருத்தர் வந்தா கூடமே, இவங்க வந்து புதுசா இருக்கவங்க. இப்ப நமக்கு ஆதார் வந்துருச்சு. அப்பலாம் வந்து நிரூபிக்கணும் அப்டின்னா, அவங்க அவங்க முன்னாடியே அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ வணிகம் மற்றும் வர்த்தகத்துக்கு ஒரு குழுவா. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சர் குட்ஸ் தயாரிக்கப்பட்ட பொருட்கள ஆய்வு செய்து இந்த இந்த பொருட்கள் வந்து எக்ஸ்பைரி இருக்கா? இந்த பொருட்கள் நெறைய கரெக்ட்டா இருக்கா? இந்த எஃப்எஸ்எஸ்ஐ இந்த ஃபுட்ல இருந்து நமக்கெல்லாம் வந்து இப்ப பண்ணுவாங்கல்ல. ஒரு படம் இருக்குங்க சித்தார்த்ல வந்து அவங்க போய் ஃபுட் குவாலிட்டி செக் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சம்திங் ஏதோ ஒரு அந்த மாரி வேலைக்கும் ஒருத்தர் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இன்னொருத்தருக்கு வந்து வரி வசூல் பண்றது. ஸோ இந்த 6கள்ல கூற்று காரணம் கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் கிராஃப்ட், சூப்பர்விஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் குட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் குட்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. அப்புறம் கிராம நிர்வாகம் அதாவது பாட்டலிபுத்திரம் அந்த அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. ராணுவம் மற்றும் நீதித்துறை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ராணுவம் பொறுத்தவரைக்கும் ராணுவம் அப்படின்னும்போது ரொம்ப வலிமையா இருந்ததுதான். ஸோ வந்து என்ன ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்போம். அயனால நிறைய வந்து அவங்க வந்து டூல்ஸ்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அயன் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆல்ரெடி கங்கை சமவெளியில இருக்கு. அப்போ மண்ணாகட்டும், தண்ணியாகட்டும் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா செழிப்பா இருக்கு. ஸோ வந்து புரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ புரொடக்ஷன் அதிகமாகுறதுனால பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்றதுனால வருது. ஓகேங்களா? ஸோ பக்கத்து நாடு, அண்டை நாடுகளுக்கெல்லாம் குடுக்கறதுனால வருது. இன்னொரு விஷயம் ஏதாவது படையெடுத்து வந்தாலும் அவங்களுக்கு டூல்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ ஈஸியா தாக்குதல் பண்ணலாம். ஸோ வந்து ராணுவம் வந்து ரொம்ப வந்துட்டு நல்லா வலிமையா இருக்கான். ராணுவத்தில பொறுத்தவரைக்கும் 6 குழுக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, கடற்படை, போக்குவரத்து. ஸோ காலாட்படைனா நம்ம ஓகே மக்கள் படை. ஓகேங்களா? ஸோ படை வீரர்கள் படை. குதிரைப்படை உங்களுக்கு தெரியும். யானைப்படை, தேர்ப்படை தெரியும். கடற்படைனா கடல் படையிலயும் வச்சிருக்காங்க. போக்குவரத்து படை ஓகேங்களா? அதுவுமே இருக்கு. மொத்தம் 6 படைகள் இருக்காம்.
நீதித்துறை பொறுத்தவரைக்கும் அரசர் அப்படின்றது தான் அவர் தான் உச்சநீதிபதி ஓகேங்களா? ஸோ அவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிராம அளவுல சில பிரச்சனைகள் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹைகோர்ட்டுக்கு போவோம். ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி சப்போஸ் வந்து அது நமக்கு வந்து கரெக்ட்டா அவங்க குடுக்கல அப்படின்னா கேஸ் வந்து நம்ம வந்து திருப்பி வந்து அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்துவோம் ஓகேங்களா? உச்சநீதிமன்றத்துக்கு மாத்துவோம். உயர்நீதிமன்றத்துலருந்து சேம் ப்ரொசீஜர். ஸோ கிராமப்புறத்தில கிராமியர்கள் வந்து அதாவது கிராமத்தில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, கிராமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஸோ நகரத்தில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, மகாமாத்திரர்கள் அப்படின்னு அவங்க தான் நிதி வாங்குவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே சொல்லி நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, தப்பா சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் தப்பா சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில. இல்ல இந்த மாரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படின்னா, நம்ம வந்துட்டு அரசர்கிட்ட போவோம். ஓகேங்களா? ஸோ அதனால உச்ச நீதிபதியா இருக்காங்க. தர்மஸ்தியா அப்படின்றது வந்து சிவில் கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சிவில் நீதிமன்றம்னா தர்மஸ்தியா. ஓகேங்களா? ஸோ வந்து தர்மம் குடுக்கறது தான் வந்துட்டு ஒரு நீதிமன்றத்துக்கு முக்கியம். நெக்ஸ்ட்டு கண்டக சோதனா அப்படின்னா குற்றவியல் நீதிமன்றம். ஸோ நல்லா பாருங்க. நேத்து படிக்கும்போது அந்த வாரனஸ்டிங், கார்ன்வாலிஸ்லாம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். அதால்த், ஃபௌஜத் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டுன்னு. அதுக்கான டிஃபரன்ஸுக்கு இது பாருங்க. தர்மஸ்தியானா சிவில் கோர்ட் ஓகேங்களா? கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்து கண்டக சோதனா ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகருடைய தம்மா மற்றும் அதன் இயல்பு. ஓகேங்களா? அசோகாஸ் தம்மா அண்ட் நேச்சர்ஸ் இத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்க. 2ஆம் பாறை கல்வெட்டு அப்படின்னும்போது விலங்குகள் வந்து அதாவது இந்த அசோகருடைய கல்வெட்டுகள்ல மொத்தம் 13 கல்வெட்டுகள் இருக்கு. 13வது கல்வெட்டுகள்ல கலிங்கவார பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த 2ஆம் கல்வெட்டு, முதல் கல்வெட்டுலாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா? ஸோ 2ஆம் பாறை கல்வெட்டுல வந்து இந்த வார்த்தைகள் இருக்காது. இது வந்து முதல் கல்வெட்டுல வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ம்ஃபுல் அனிமல் அப்படின்ற மாரி கோட் குடுத்திருப்பாரு. ஏன்னா, எந்த ஒரு விலங்கையுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து வதைக்கக்கூடாது, வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது கல்வெட்டுல சேர, சோழ, பாண்டியர்கள் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. இதை தவிர்த்து சில சத்ராஸ் அதாவது சத்தி சம்திங் அவங்க பேர் எனக்கு தெரியல. ம். சத்தியபுத்திரன் சம்திங் அவங்கள பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2வது கல்வெட்டுல தான் வந்து இந்த இந்த மூவேந்தர்கள் பத்தியும், சத்தியபுத்திரர்கள் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. முதல் கல்வெட்டுல விலங்குகள் வந்து வதைக்கக்கூடாது, பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மக்களுக்கு எப்படி மருத்துவ வசதி இருக்கோ, அந்த மாரி விலங்குகளுக்கும் வந்துட்டு சமூக நலன் மற்றும் வசதிகள் இருந்ததாம். 4ஆம் கல்வெட்டுகள தம்மா மகாமாத்திரர்கள் பற்றி இருந்துச்சாம். மகாமாத்திரர்கள்லாம் ஃபர்ஸ்ட்டே சொல்லுவோம். தம்மத்த வளர்க்கறதுக்கான அதிகாரிகள் மகாமாத்திரர்கள். தம்மத்தை பரப்புவதற்காக உருவானவங்க. 7ஆம் தூண் கல்வெட்டுல சகிப்புத்தன்மை ஓகேங்களா? டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எல்லா மதங்களுக்குமே மரியாதை குடுக்கணும். நீ வந்துட்டு ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயினிசம், ஹிந்துசம், சீக்கிசம் அப்படி இல்லாம எல்லா மதங்களுக்குமே என்ன பண்ணணும்? நீ மரியாதை குடுக்கணும் அப்படின்றது அசோகருடைய தம்மாசாவின் சாரமா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகே. சகிப்புத்தன்மை இருக்கணும். ஏன்னா, இப்போ ஒரு மதத்துடைய சடங்குகள் ஒரு மாரி இருக்கும். இன்னொரு மதத்துக்கு பிடிக்காது. இன்னொரு மதத்துடைய சடங்குகள் ஒரு மாரி இருக்கும். இன்னொரு மதத்துக்கு பிடிக்காது. நம்ம ஈஸியா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ மாடு அப்படின்றது செல்வம் அப்படின்றத தான் கருதியிருப்போம். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த நமக்கு அந்த காடு சார்ந்த இடங்கள்ல வந்து செல்வமா பார்ப்பாங்க. ஓகேங்களா? தமிழ் பொறுத்தவரைக்கும் சொல்றேன். முல்லை நிலத்தில. அதே மாரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, முன்வேத காலத்து, பின்வேத காலத்த பொறுத்தவரைக்கும், முன்வேத காலத்தில வந்து நம்ம ஆடுகள், மாடுகள் மேய்ப்பத ஒரு பணியாவே செஞ்சிருப்போம். முதன்மை பணியாவும் இருக்கும். ஓகேங்களா? வேத காலத்த பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த மாரி இருக்கவங்க மாட செல்வமா நினைப்பாங்க. மாட வந்து சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த டைப் ஆஃப் பீப்பிள் இப்ப நெறைய பேர் சாப்பிடுறாங்க. நான் சொல்றேன். அதேபோல வந்துட்டு முஸ்லீம் பொறுத்தவரைக்கும் வந்து பன்றி அதாவது அவங்க அத வார்த்தைய சொல்லவும் மாட்டாங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அந்த மாரி இருக்கும்போது அவங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒரு இது இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம டாலரேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ வந்து நீ அத கிண்டல் பண்ணக்கூடாது. இல்ல உனக்கு இப்படியா? உங்களுக்கு இப்படியா? அப்படின்னு கிண்டல் பண்ணாம எல்லா மதத்தையுமே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 7ஆம் தூண் கல்வெட்டு தான் சகிப்புத்தன்மை. 12ஆம் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்க பாருங்க. 12ஆம் பாறை கல்வெட்டு பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு அதிகாரம். எம்பவர்மென்ட் ஆஃப் வுமென். பக்தி மற்றும் சகிப்புத்தன்மை தம்மாவின் சமூக பரிணாமம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கொஸ்டின் வந்து இப்போ வந்து எம்பவர்மென்ட் ஆஃப் வுமென் அப்படின்ற டாபிக்ல கேட்கலாம். பெண்களுக்கான அதிகாரம் பத்தி எந்த கல்வெட்டுகள், அசோகருடைய கல்வெட்டுகள் எத்தனாவது கல்வெட்டுகள சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது பாறை கல்வெட்டுகள். ஓகேங்களா? சரி, ஓகே. தம்மாவோட இயல்பு என்ன? நேச்சர் ஆஃப் தம்மாஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமூக பொறுப்புகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டே சொன்ன பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிதல், மரியாதை கொடுக்கணும். அடிமைகள்கிட்டமும், ஊழியர்கள்கிட்டமும் ரொம்ப மரியாதையும், இரக்கமாவும் நடந்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா, அவங்களே ஒரு பண கஷ்டத்துலயோ, ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ, அவங்களுக்கே ஆல்ரெடி ஒரு கஷ்டம் இருக்கும்போது, நம்ம வந்துட்டு ரொம்ப எப்படி ட்ரீட் பண்ண நீ வந்து வேலை தானே செய்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அப்படி ட்ரீட் பண்ணாத. ஒரு ஹியூமன் பீயிங். நீயும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன். நீ வந்து உன் தேவைக்காக வேலை செய்ற. நான் வந்து அதுக்கு வந்து என் தேவைக்காக நான் வந்து நீங்க வந்து இந்த வேலைய செய்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த காசு தரேன் அப்படின்றப்ப மரியாதையா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பிராமணர்களுக்கும் மற்ற துறவிகளுக்கும் நன்கொடை அளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தார்மீக நெறிகள் அதாவது மாரல் எத்திக்ஸ் பொறுத்தவரைக்கும் அகிம்சா, நெக்ஸ்ட் தயானா தயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கருணை, சச்சம்னா உண்மை பேசுதல். ஓகேங்களா?
தான்னா தர்மம் செய்தல். ஓகேங்களா? ஸோ தனம்னா சொல்லுவோம். தனம், தா அப்படின்னு சொல்லுவோம். தர்மம் செய்தல். மத சகிப்புத்தன்மை பொறுத்தவரைக்கும் ரிலிஜியஸ் டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அசோகர் வந்து எல்லா சமயங்களும் அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறார். மாற்றங்கள் பொறுத்தவரைக்கும் போர் மூலம் வெல்வதற்கு பதிலாக அவங்களுடைய அன்பு மூலமும், தம்மத்தின் மூலமும் வெல்வத கான்குவெஸ்ட் ஆஃப் பை தம்மா அது மூலியமா வெல்றத அசோகர் வந்து விரும்புறாரு. இது வந்து 13வது கல்வெட்டுலயும் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து பார்ட் 1 ஓகேங்களா? காலேஜ் டிஆர்பியோட பார்ட் 1. யுஜிடிஆர்பி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. யூனிட் டெஸ்ட்டுக்கு சேர்ந்தவங்க யூனிட் டெஸ்ட் சேருங்க. இதுக்கப்புறம் ஒரு 15க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில ஜாயின் பண்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். 8940787647 ஓகேங்களா? இது வந்து பார்ட் ஏ ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான வீடியோ ஓகேங்களா? ஸோ 2 மந்த்ஸ் இருங்க. உங்களுக்கு பார்ட் 2 வந்துட்டு நான் அதிலேயே ஜாயின் பண்றேன். ஓகேங்க. இதான் பார்ட் 2 வீடியோ ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? பார்ட் 1 அப்படின்னமோ ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பார்த்தோம் 45 மினிட்ஸ் ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ மீண்டும் சொல்றேன். யுஜிடிஆர்பிக்கான யூனிட் டெஸ்ட் சீரிஸ் அதாவது 1500 கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்க்கு 50 கொஸ்டின்ஸ் வாக்குல யூனிட் டெஸ்ட் சீரிஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்ப இந்த மாரி காலேஜ் டிஆர்பிக்கு எடுக்கிறோம்ல, அதே சேம் மெத்தட்ல யுஜிடிஆர்பிக்கு 25 பேஜஸ்ல எடுப்போம். அந்த ரிவிஷன் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவோம். அகாடமில ஜாயின் பண்ணா ரிவிஷனுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து நெறைய பேர் புக்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. நான் ஒரு ஷார்ட்ஸாவே போடுறேன். என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் யுஜிடிஆர்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் டிஆர்பி எழுதுறவங்க சில பேர் யுஜிடிஆர்பி எழுதலாம். அதனால தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட்டுக்கான சீரிஸும் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மாநில அமைப்பு விரிவடைதல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்டேட் பொறுத்தவரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் பொறுத்தவரைக்கும் மகஜன பதாக்கள் அப்படின்னா 16 மகஜன பதாக்கள் உருவானதுன்னு சொல்லலாம். அந்த 16 மகஜன பதாக்கள்ல 2ஆ பிரிப்போம். அதாவது மொனார்கி முடியாட்சி மற்றும் ரிப்பப்ளிக் ஓகேங்களா? ஸோ வந்து என்ன வஜ்ஜி, மல்லா இது 2மே சக்கியார் அப்படின்றது நம்ம இருக்கலாம் மேபி. வஜ்ஜி வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வஜ்ஜிக்கு அப்புறம் மல்லாக்கு ஓகேங்களா? ஸோ முடியாட்சி பொறுத்தவரைக்கும் மத்த எல்லாமே மகதம், கோசலம், அவந்தி எல்லாமே. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி விவசாயமும், இரும்பு உபகரணங்களும் இவங்க கிட்ட ரொம்ப செழிப்பா இருக்கு. அதனால வர்த்தகம் வளர்ச்சியும் விவசாயத்தோட புரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாகுது. மத்த மாநிலங்கள் வந்து வழிவடைய ஆரம்பிக்குது ஓகேங்களா? ஸோ இந்த மகஜனபதாக்கள் ஜனபதா அப்டின்னா என்னன்னா, பெரிய பாதை அப்டின்னு அர்த்தம். அதாவது பாதம்னு சொல்லுவாங்க. மக்களுடைய பெரிய பாதம் பதித்தல் தான் வந்துட்டு பதம் ஜனபதான்னு சொல்லுவாங்க. பழங்குடியினர் மக்களுடைய பெரிய பாதம். அது பிற்காலத்துல என்ன ஆகுதுன்னா, ஜனபதாஸ் அப்டின்றது பெரியன மகா அப்ப மகஜனபதாக்கள் அப்டின்னு மாற ஆரம்பிக்குது ஓகேங்களா? ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பழங்குடி மக்கள்லாம் போய் நார்மலான மக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு வராங்க. இதுக்கப்புறம் 2ஆம் அர்பனைசேஷன். நம்ம வந்துட்டு அர்பனைசேஷன், டவுன் பிளானிங் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல தான் பார்த்துருப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்தில பார்த்துருப்போம். இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ண்ட் அர்பனைசேஷன்ல கங்கை சமவெளியை மையமாக கொண்டிருக்காங்க ஓகேங்களா? ஸோ வர்த்தகமாகட்டும், தொழிலாகட்டும், நாணயமாகட்டும், சந்தை அமைப்புகளாகட்டும் எல்லாமே அந்த கங்கை சமவெளியில் தான் இருக்குது. ஸோ தனித்த சொத்து உரிமை இருக்கு அவங்க கிட்ட. ஸோ வந்து இது வந்து அது வந்து என்னோட தனி சொத்து. இது வந்து இந்த வீடு வந்து என் மகனுக்கு அப்படின்ற மாரி தனி சொத்துகள் மகளுக்கு அப்படின்னு இருக்கு. தனி சொத்து உரிமை இருக்கு. வர்க்க வேறுபாடுகள் அதிகரித்தன. ஓகேங்களா? அது என்னது? வர்க்க வேறுபாடுகள் அதிகரித்தன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெட்ரோடாக்ஸ் செக்ட் ஓகேங்களா? புறசாரா சமயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? புறசாரம்னா என்னன்னா, அப்போ பொறுத்தவரைக்கும் இந்து அப்படின்ற விஷயம் தான் பயங்கரமா இருந்தது. இந்த இந்த இதுபடி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த சமயம் மற்றும் பௌத்தம் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஜெயினிசம் அப்படின்னும்போது என்னன்னா வந்துட்டு நிறுவியவர் மகாவீரர் அவர்கள் தான் ஓகேங்களா? கொள்கை அப்படின்னும்போது அகிம்சா கொள்கை ஓகேங்களா? இது வந்து அகிம்சா, அஸ்தேய, அபரிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? இவங்க பொறுத்தவரைக்கும் 3 சங்கங்கள் இருக்கு. பாட்டாளிபுத்திரம்ல இருந்திருக்கு. புத்திசம் பொறுத்தவரைக்கும் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம புத்தர் அவர்கள். 4 அரிய சத்தியங்கள் வந்து இருக்கு ஓகேங்களா? அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டாங்கன்னா 8 அஷ்டம் சொல்லுவாங்கல்ல. அது மாரி 8 ஃபோல்ட் ட்ரூத் இருக்கு. 4 சத்தியங்கள் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அசோகர் என்ன பண்றாருன்னா, பரவலா வந்து இந்த மதத்த பரவுறார். இந்த ஜெயினிசம் அந்த ஜெயினிசமும் உங்களுக்கு வந்து இது புத்திசமும் ஃபெமிலியர் ஆன அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த அஜ்விகாஸ் வந்து ஃபெமிலியர் ஆகல ஓகேங்களா? இதோட தலைவர் யாரு? மக்களி கோசலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த மக்களி கோசலருடைய இன்னொரு பேர் என்ன? ஒரு அரசர் இருப்பார் பார்த்தீங்களா? அவர் தான் அஜ்விகாஸ் இருப்பார். அந்த அரசருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குறீங்களா இல்லையா? எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இது வந்து நியாயமூர்த்தி ஃபேர் தியரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? இதை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். என்ன வந்து இறைவன் வந்து விதி விதிச்சிருக்கானோ, அந்த விதிய மக்களால முயற்சியால மாத்த முடியாது அப்படின்றது அவங்களுடைய கோட்பாடுகள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மகதத்துறை எழுச்சி. எழுச்சிக்கான காரணம் பாருங்க. இரும்பு வளம் அதிகமா இருக்கு. கங்கை, யமுனை நதி வளம் அதிகமா இருக்கு. வளமான நிலம் இருக்கு. யானைகள் படைகள் வந்து அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்டே சொன்னா 6 படைகள் இருந்திருக்கும். காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போர்ப்படை இருக்கும். அப்புறம் தரைவழி படை அந்த
கடற்படை இது மாதிரி 6 படைகள் இருக்கும். வலுவான அரசர்களும் இருக்கார்கள். ஓகேங்களா? ஸோ முக்கியர்கள் அப்படின்னும்போது யாருன்னா பிம்பிசார் அவர்கள். ஓகேங்களா? இவர் என்ன பண்றாருன்னா, மகதத்த விரிவாக்கம் பண்றாரு. அஜாதசத்ரு அவர்கள் வந்து ரத்னகரிகா அப்படின்ற கோட்டைய கட்டுறாரு. நந்தர்கள் வந்து பொருளாதாரத்த வலுவாக்குறாங்க. இவங்க 3 பேருடைய வேலை தான். பிம்பிசார் வந்து இந்த விரிவாக்கம் அதிகமாகுது. எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ அஜாதசத்ரு பொறுத்தவரைக்கும் கோட்டைகள் கட்டுறாரு. நந்தர்கள் பொறுத்தவரைக்கும் வலுவான பொருளாதாரம். ஸோ ஓகே. இத தவிர்த்து என்னன்னா, ஃபாரின் இன்வேஷன். ஃபாரின் இன்வேஷன் என்னன்னா, ஃபாரின்லேருந்து படையெடுத்து வருவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தாயஸ் அவர்கள், சைரஸ் அவர்கள் இவங்க 2 பேருமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையெடுப்பு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய படையெடுப்பு அப்படின்னும்போது என்னன்னா, வடமேற்கு இந்தியாவுல வந்து படையெடுப்பாங்க. இவருடைய தாக்கம் அப்படின்னா, கரோஷ்டி எழுத்துக்கள் வந்து தாக்கம் வந்து இங்க இருக்கும். சில வந்து நாணயங்கள் தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல சில தாக்கங்கள் இருக்கும். இவங்க கொண்டு வந்து தான் இந்த கரோஷ்டி எழுத்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெசிடோனியாவுடைய அரசர், கிரேக்க அரசர் அலெக்சாண்டர் அவர்கள் 326ல இவர் வந்து இந்த ஜீலம் நதிக்கரையில போர் நடக்குது. இவங்களுடைய போர் வந்து ஐடப்பஸ் போர். இவங்க கூட வந்து ஐடசஸ். ஓகேங்களா? ஸோ 2 கேள்விகள் கேட்டிருக்கேன். அஜ்விகா அப்படின்ற ஃபவுண்டர் யாரு? அது ஒரு மதத்தோடைய ஃபவுண்டர் யாரு? தென் வந்து அலெக்சாண்டருடைய குதிரை பேர் என்ன? அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க கூகுள் பண்ணி கூட சொல்லலாம். உங்களுக்கு கண்டிப்பா நினைவு இருக்கும் கூகுள் பண்ணது. ஸோ 3 2 6 326ல ஐடப்பஸ் போர் நடக்குது. போரஸ்க்கும் அலெக்சாண்டருக்கும் ஜீலம் நதிக்கரையில நடக்குது. இவங்க அலெக்சாண்டருடைய தாக்கம் படை வீரர்களால மூவ் ஆக முடியல. ஸோ மீண்டும் வந்து போரஸ்கிட்டயே அந்த நாட்ட அவருடைய பிடிச்ச நாட்ட விட்டுட்டு என்ன பண்றாரு? மீண்டும் வந்து அவருடைய ஊருக்கு திரும்புறாரு படை வீரர்களோட. ஸோ திரும்பினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட தாக்கம் சில வர்த்தகம், கலை பொறுத்தவரைக்கும் காந்தார கலைலாம் நாணயங்கள்ல சில தாக்கம் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மௌரியர்கள் பொறுத்தவரைக்கும் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு, மௌரியர்கள் பொறுத்தவரைக்கும் முக்கியமான இது எது அப்படின்னா, நந்தர்கள வீழ்ச்சியடைச்சு மௌரியர்கள் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன நடக்கும்னா, சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாணக்கியர் வந்து ரொம்ப முக்கியமானவரு. அவரு மூலியமா தான் நமக்கு வந்து மௌரியருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பத்தி நமக்கு தெரியும். ஓகேங்களா? அர்த்தசாஸ்திர நூல்படி. இத தவிர்த்து பாட்டாளிபுத்திரமுடைய கேபிட்டல் ரொம்ப வலுவான நாடு அப்படின்ற விஷயத்த யார் சொல்லியிருப்பாங்கன்னா, மெகஸ்தனீஸ் இண்டிகா அதாவது மெகஸ்தனீஸ் எழுதிய கிரேக்க நூலாசிரியர், வரலாற்று ஆசிரியர். அவரு எழுதிய இண்டிகா நூல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 ஆசிரியர்கள் வச்சு தான் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எல்லாமே தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ சாணக்கியர், சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லும்போது தலைநகர் பாட்டாளிபுத்திரம்ல இருக்கு. ஸோ பாலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் ஓகே மையப்படுத்தப்பட்ட அரசு, அமைச்சர்கள், தண்டநாயகர்கள், ஜனநாயகர்களா இருக்காங்க. உளவு அமைப்பு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொசைட்டி எக்கனாமிக் பொறுத்தவரைக்கும் வரி வசூல் பண்றாங்க. பயிருக்கு வரி வாங்குறாங்க. சுங்க வரி இருக்கு. ஸோ வரி அப்படிங்கும்போது நிலத்துக்கும், பயிருக்கும், சுங்கத்துக்கும் வாங்குறாங்க. அரசுடைய கட்டுப்பாடுகள்ல தான் மேக்ஸிமம் எல்லா தொழில்களுமே இருக்கு. விவசாயமும், வர்த்தகமும், சாலை வளர்ச்சிகளும் அதிகமாவே இருக்கு இந்த மௌரியர்களுடைய காலத்துல. ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் பார்த்தம்போது, அசோகருடைய தூண்கள் ஆகட்டும், சாரநாத்துடைய சிங்க சிலை அதாவது நம்ம தேசிய சின்னமா வச்சிருக்கோம். குகைகள் பொறுத்தவரைக்கும் நாகார்ஜுனா குகைகள் மற்றும் பராபர் குகைகள் ரொம்ப முக்கியமான குகைகள். அசோகா பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கலிங்க போர் 261கள் நடக்குது. இவருடைய வாழ்க்கையோட திருப்பு முனை அதான். அவருடைய அந்த அசோகருடைய அந்த போர்கள்ல வந்து பல உயிர்கள், பல படைவீரர்கள், பல பெண்களுடைய துயரம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளுடைய துயரம். தன் தந்தையை இழந்த துயரம் குழந்தைகளுக்கும், தன் கணவனை, மகனை இழந்த மற்றும் உறவினர்கள் இழந்து ரொம்ப வந்து வாடுறாங்க. அந்த காட்சிய அசோகர் தன் கண்களால பார்க்குறாங்க. இத தவிர்த்து ஆறுகள் மாரி வந்து அந்த இது போக ஆரம்பிக்குது ஆக்சுவலா வந்துட்டு ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தம் போக ஆரம்பிக்குது. உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். 3 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, அதாவது அஜ்விகாஸ் அப்படின்ற மதத்த உருவாக்குனவங்க யாரு அப்படின்றது. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, அலெக்சாண்டருடைய குதிரை பேரு. 3 கொஸ்டின் என்னன்னா, இப்போ அசோகர் அவர்கள் போரிட்டார்கள்னு சொல்றோம். இந்த போர பத்தி 261ல அசோகர் மனமாறுகிறார். புத்தம் தழுவுறாங்க. அவங்களுடைய 2 பொண்ணு பையனையும் வந்து இலங்கைக்கு வந்து மகாயானம் பரப்பதற்கு அனுப்புறாங்க. தம்ம மகாமாத்ரா உருவாக்குறாரு. 13 மேஜர் ஆர்க்கிடெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கரோஷில சிலது இருக்கு. பிராமில இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாரிலாம் படிக்கிறோம்ல. யாருக்கு ஆப்போசிட்டா அசோகர் வந்து போர் புரியிறார். ஓகேங்களா? இல்ல எதுக்காக போர் புரியிறாருன்ற காரணத்த ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. ஆஸ் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிராமி மற்றும் கரோஷ்டி எழுத்துக்கள். கரோஷ்டின்றது உங்களுக்கே தெரிஞ்சும். தாக்கம் அத கிரேக்கர்கள் பெர்ஷியன் விட்டு போன தாக்கங்கள். ஓகேங்களா? ஸோ அர்த்த சாஸ்திரம் பொறுத்தவரைக்கும் ஆசிரியர் கௌடில்யர், சாணக்கிய, விஷ்ணுகுப்தர் போல பல பெயர்களை கொண்ட புனைப்பெயர்களை கொண்ட கௌடில்யர் எழுதிய நூல் தான் அர்த்த சாஸ்திரம். இவர் வந்து எத பத்தி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் பத்தி, பொருளாதாரம் பத்தி, வரி பத்தி, உளவுத்துறை பற்றி. ஸோ வந்து பாலிடிக்ஸ் பத்தி எழுதுறாரு. அதோடைய வரி டாக்ஸ் பத்தி எழுதுறாரு. உளவுத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள பத்தி எழுதுறாங்க. ஸோ மௌரியருடைய காலத்துல ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் சந்திரனில் கூட காமிப்பாங்க. ஒரு பெண் வந்து ஆண் வேடம் இட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த
கோர்ட்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாரி உளவுத்துறை வந்து நல்லா அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி மௌரியர் டவுன்ஃபால் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பலவீனமான அரசர்கள், நெறைய பிராந்தியங்களாகுது, நெறைய கிளர்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ மௌரியருடைய காலத்தில அசோகர் வரைக்கும் ரொம்ப மிகவும் வலிமை வாய்ந்த அசோகருக்கு அப்புறம் யாருமே அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணல. தென் வந்து அவங்களுடைய அந்த சிஸ்டம் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஓகேங்களா. நிர்வாகம் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப சிரமமாவும் இருக்கு. ஓகேங்களா. இத தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து எக்கனாமிக் பொருளாதார ரீதியா வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ வீக்கான அரசர்கள் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் மௌரியன் டவுன்ஃபால் ஆவறது இதான். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பேரரச நிர்வகிக்க சிரமமா இருந்ததுன்னு சொல்லியாச்சு. வெளிநாட்டு படையெடுப்புகள் நெறைய வருது. ஏன்னா ரொம்ப ச ச எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜ்னி முகமதுடைய கான்செப்ட் தான். 17 முறை அந்த மனுஷன் போரிட்டு நான் சின்ன வயசுலலாம்ப்பா பரவால்ல. ஒருத்தன் எத்தன டைம் தோத்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்துச்சு வரான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைலாம் பட்டுருக்கேன் கஜ்னி முகமது பத்தி. ஸோ ஆனா லேட்டர் டேஸ்ல நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தான் தெரியும். இல்ல அவன் சரியான ஒரு இந்த ஆளு. அவன் வந்து இந்தியால இருக்கக்கூடிய செல்வத்த தான் அடிக்க வந்தானே தவிர, அவன் வந்து 17 முறை சும்மா இந்த ரீசன் வச்சு தான் வந்திருக்கான். 1025ல வந்து அந்த சோம்நாத் டெம்பிளையும் அடிச்சிருவான். அப்படின்றது அல்பர்னி அவர் கூட வருவார். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ வெளிநாட்டுல இருக்கவங்க ஏன் வந்து படையெடுக்கிறாங்கன்னா, அவங்களுடைய செல்வத்த வந்து கொண்டு போறதுக்காக ஓகேங்களா. ஏன்னா வளமான நாடு, செல்வம் மிக்க நாடு. ஸோ அந்த செல்வத்த கொண்டு போறதுக்காக படையெடுக்கிறாங்க. பொருளாதார வீழ்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்கா டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்குது. மௌரியர்களுக்கு அப்புறம் மெனண்டர்ன்னு சொல்லக்கூடிய மிலிந்தர் ஓகேங்களா. ஸோ மிலிந்தருடைய நூல்களும் இருக்கும். அது படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ கிரேக்கர்கள். இந்தியர்களும், கிரேக்கர்களும் மிக்ஸ் ஆன வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த இண்டோ கிரேக்கர்கள். இல்ல இண்டோ பார்த்தியன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ புத்த மதத்துடைய ஆதரவாளர்கள் தான் இந்த இண்டோ கிரேக்கர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுங்கர்கள், சாதவாகனர்கள்லாம் வருவாங்க. ஸோ புஷ்யமித்ரா சுங்கா யாருன்னா, மௌரியருடைய கடைசி அரசர கொன்னு ஆட்சிய வந்து தொடங்குவாரு சுங்கர்கள். அவருடைய பேர்ல சுங்க வம்சம்னு சொல்லிட்டு புஷ்யமித்ரா சுங்கா. மௌரியருக்கு பின் பிராமணம் அதாவது பிராமண மதம் வந்து மீண்டும் வலுவடைவதற்கும், பகவதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், செக்ட் இருக்கும். அத வந்து வளர்ச்சி பண்றதுக்கும் தான் இவர் முக்கியத்துவம் குடுக்குறாரு. ஓகேங்களா. ஸோ மௌரியர் அரசம கடைசி அரசர போட்டு தள்ளிட்டு தான் இவர் வராரு. ஸோ நந்தர்கள போட்டு தட்ட மௌரியர்கள் வராங்க. சாதவாகனஸ் பொறுத்தவரைக்கும் அவனுடைய தலைநகரம் பிரதிஷ்டானம். நான் வந்து சொல்லுவேன். சாதவாகனா சாதாரண பிரதாஷ்டானமா விழுந்துருங்க கால்ல அப்படின்ற மாரி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். முக்கியமான அரசர்னா கௌதமபுத்திர சதகர்ணி அவர்கள் தான். வர்த்தகம் பார்த்தீங்கன்னா, ரோம வரை வந்து வர்த்தகம் இருப்பாங்க. இந்த மடாலயம் அமைப்பு எப்படின்னா, நெறைய மடாலயங்கள்லாம் செய்வாங்க. புத்த மத வளர்ச்சிக்கு நெறைய மடாலயங்களையும் கட்டயும் செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பாசிட்டிவ் என்னன்னா, கப்பல் பொறிச்ச காயின்ஸ் இருக்கும். கடற்படையில கொஞ்சம் வந்து நல்லா பெஸ்ட்டாவும் இருப்பாங்க. தன்னுடைய தாயுடைய நேம வந்து அவங்க பேருக்கு முன்பின் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதும் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ குஷானர்கள் அப்படின்னும்போது மூல தேசம் வந்து மத்திய ஆசியா ஓகேங்களா. யூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபியூசியஸ் அப்படின்றவர் தான் காட் பைசிஸ் இல்ல காட் கான்ஃபியூசியஸ் அப்படின்றது தான் குஷானுடைய ஃபவுண்டேஷன். மிக முக்கியமானது கனிஷ்கர். எரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாஹயரா கிமு 78கள்ல. புத்த மதத்த வந்து உலகளாவிய பரவியவர் தான் 4வது புத்த மதத்த மாநாட வந்து இவர் தான் நடத்துவாரு. கலைகள் வந்து காந்தார கலை வந்து மிகவும் புகழ்பெற்ற கலையா இருக்கு ஓகேங்களா. ஸோ நாணய முறை அப்படின்னும்போது தங்க நாணய முறை. ஸோ இதுக்கப்புறம் 10வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமி மற்றும் அர்பன் சென்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ நகரங்கள் அர்பனைசேஷன் வளர ஆரம்பிக்குது. ஸோ தக்ஷசீலம் மற்றும் மதுரா, பயல் அப்படின்ற இடங்கள்லாம் வளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ வர்த்தக குழுக்கள் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விகள் உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து சிறிகள் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ரீனிஸ் அப்படின்னுவாங்க. கில்டுகள். இந்த கேள்விகள் டெட்ல கேட்டிருந்தாங்க. பிஜிடிஆர்பிலும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து வர்த்தக குழுக்கள வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? கில்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரைனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நாணயங்கள் பொறுத்தவரைக்கும் நெறைய நாணயங்கள் இருக்கு. வெள்ளி, செம்பு, தங்க நாணயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகதாஸ் ரைஸ், அலெக்சாண்டர் இன்வேஷன், இம்பாக்ட், அசோகா தம்மா மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், குஷானர் கனிஷ்கா ட்ரேட் கிராஃப்ட் கில் சிஸ்டம், செகண்ட் அர்பனைசேஷன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் டிஸ்கிரிப்டிவ்ல வரலாம். ஸோ காலேஜ் டிஆர்பிக்கு வேறு என்ன முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்டேட் சிஸ்டம் 6th சென்ச்சுரி பிசி ஆஃப் குஷானஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மகஜன பதாக்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏன் புதிய மாநிலங்கள் உருவானது, இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டதால் கங்கை சமவெளி வளங்களை வெட்டி விவசாய நிலமாக மாற்றினார்கள். அதிக உணவு என்னன்னா மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சு. ஸோ வேற என்ன டவுன்ஃபால்ஸ், மக்கள் தொகை அதிகரிப்பு, நிர்வாக தேவை வந்து அதிகமாகுது. ஸோ மாநிலங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அதனால் 16 மாநிலங்களா. ஸோ வந்து அந்த இடத்துல சமவெளிகள் நல்லா இருந்துச்சு, நிறைய மக்கள் உருவாகுறாங்க, அதனால் மாநிலங்கள் அதிகமாகுது. ஸோ மக்கள் அதிக நிர்வாகம் தேவை அதிகமாகுது. 16 மகஜன பதாக்கள் வந்து முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகதாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து லேட்டராக பேரரசாக வளருது. கோசலா, அவந்தி, வஜ்ஜி பொறுத்த வரைக்கும் லிச்சாவிஸ் குடியரசாக இருக்குது. மொனார்கி வெர்சஸ் ரிப்பப்ளிக் என்னென்னு தெரிஞ்சுக்கும். மொனார்கி பொறுத்த வரைக்கும் மரபாட்சி, அரசன் வந்து முக்கியமாக இருக்கான், அவன் தான் வந்து மெயினாக இருப்பான். ஸோ சட்டம் இயற்றுபவன் அவன், நீதி கொடுப்பவனும் அவன், இராணுவ படை வீரனும் அதாவது தளபதியும் அவன் தான் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவராக இருக்காங்க. ஸோ ரிப்பப்ளிக் பொறுத்த வரைக்கும் மக்களால் வந்து ஒரு சபை இருக்கும், அந்த சபையில் அறக்குறுன்னு சொல்லுவாங்க, மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் இருப்பான் ரிப்பப்ளிக் ஓகேங்களா. உதாரணம் வந்து என்னன்னா வஜ்ஜி மல்லர் போன்றது. இது தவிர என்னன்னா லிச்சாவி சக்கீர் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் செகண்ட் அர்பனைசேஷன் பொறுத்த வரைக்கும் முதல் நகரப்புற வளர்ச்சி சிந்து நாகரிகம், இரண்டாம் நகரப்புற வளர்ச்சின்னு கேள்வி கேட்டால் கங்கை சமவெளி. புதிய நகரங்கள் பாட்டாளிபுத்திரம், வாரணாசி, ராஜகிருக்கம். சந்தைகள் வர்த்தகங்கள் அதிகமாகுது. ஸோ நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் பஞ்ச்மார்க் நாணயங்கள் அதிகமாகுது. ஸோ பஞ்ச்மார்க்னா ஒரு மார்க் இருக்கும் காயின்ஸில், ஓகேங்களா. ஸோ பஞ்ச்மார்க் காயின்ஸ் வந்து அதிகமாகுது. வர்த்தக குழுக்கள் வந்து கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சிரி இல்லைன்னா நிகாமா அப்படின்வாங்க. ஸோ சிரியும் கேட்டிருக்காங்க, நிகாமாவும் கேட்டிருக்காங்க. இந்த டைமில் நிகாமா சிரியும் கில்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஷ்ரைன்ஸ் SHEIRNS அப்படின்னு கேட்டிருப்பாங்க, RNS சொல்லிட்டு. கில்டுனா என்னன்ட்டு இந்த இப்போ வந்து கேள்விகள்ல நிகாமானா என்னன்னு கேட்கலாம். ஸோ வர்த்தக குழு பேர்கள் தான் சிரி, நிகாமா, கில்டு, ஓகேங்களா. ஸோ வர்க்க வேறுபாடுகள் அதிகமாக்குது, ஓகேங்களா. எமர்ஜென்ஸ் ஆஃப் ஹெரோடோட்டஸ் பொறுத்த வரைக்கும் புறசார சமயங்கள் தான் தேர்ட் ரிவிஷன் போயிட்டு இருக்கும். ஜெயினிசம், புத்திசம், அஜ்விகாஸ்லாம் வந்து இருக்கு. ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் 24 திருமணர்களின் இறுதியில் கீர்த்தகராஸ் மகாவீரர். கொள்கைகள் பொறுத்த வரைக்கும் அகிம்சா, அப்ரிகானா சொத்தினை குறைக்க வேண்டும், ஓகேங்களா. ஸோ சத்தியம், இது போன்ற 4 உண்மைகள் இருக்கு, ஓகேங்களா. மிக கடுமையான தவம் இருக்கும். ஸோ 2 பிரிவுகள் திகம்பரா, ஸ்வேதம்பரா, ஓகேங்களா. ஸோ திகம்பராஸ் தான் ஃபர்ஸ்டே சொல்லுவோம். அந்த அந்த வானத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையை வந்து ஆடைய உணர்த்தி இருக்கவங்க தான் திகம்பராஸ். இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. புத்தம் பொறுத்த வரைக்கும் சித்தார்த்த கௌதமர். 4 அரிய சத்தியங்கள் அதாவது 8 ஃபோல்ட் இருக்கும். ஸோ சங்கம் அமைப்பு வந்து பிக்கு, பிகினின்னு சொல்லுவாங்க. பிக்கு அப்படின்னா வந்து ஆண்கள், பிகினினா வந்து பெண்கள். அசோகரால் பரவலான வளர்ச்சி, ஓகேங்க. அஜ்விகாஸ் பொறுத்த வரைக்கும் மக்களி கோசலர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அவர் தான் தலைவராக இருக்கார். கொள்கை பொறுத்த வரைக்கும் நீதி கோட்பாடு, எவ்ரிதிங் இஸ் ஃபேர், எல்லாமே வந்துட்டு இறைவனால் விதிக்கப்பட்ட விதி, நீ வந்து அறிவால் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவார். மௌரியர்களின் பாதுகாப்பு. மகதத்தோட எழுச்சி பொறுத்த வரைக்கும் இரும்பு வளம் வந்து அதிகமாக இருக்குது, ஆயுத உற்பத்தி அதிகமாகுது, கங்கை சோன் நதி கலங்கள் வளமான நிலம் இருக்குது, யானைப்படம் வந்து போரில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, நல்ல தலைவர்கள் வந்து பிம்பிசார், ராஜத்த சத்துரு போன்றவங்களாம் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வணிக மையங்கள் பொறுத்த வரைக்கும் ராஜகிர்கா, பாட்டலிபுத்திரம் வணிக மையம். பிம்பிசாரன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் முதல் வலுவான மகத அரசராக இருக்கார். திருமண கூட்டணிகள் மூலிமா வந்து அந்த திருமணம் பண்ணி ஒவ்வொரு நாடுகளாக சேர்த்துக்கிறார், ஓகேங்களா. கோசலத்துடன் ஒப்பந்தம் பண்றாரு. அஜாதசத்ரு பொறுத்த வரைக்கும் வஜ்ஜி மாநிலத்தை வெல்றவர், ஓகேங்களா. ஸோ வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்மைகரகா அப்படின்ற ஒரு கோட்டையும் கட்டுறாரு, ஓகேங்களா. நான் முதலே படிச்சிருப்போம். ஸோ இவரால் வந்துட்டு கோட்டைகள் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படை மாற்றங்கள் நடக்குது. நந்தர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து நந்தர்களால் வருது. மௌரியர்களுக்கு முன் வளமான ஆட்சி புரிந்தவங்க நந்தர்கள் தான். ஸோ ஃபாரின் இன்வேஷன் பொறுத்த வரைக்கும் பெர்ஷியன் இன்வேஷன், தாரிஸ் அவர்கள், சைரஸ் அவர்கள், டேரியஸ் சைரஸ் அவர்கள் வருவாங்க. 518 இந்தியாவை தாக்குறாங்க. கனடா சிந்து பகுதிகளை கைப்பற்றாங்க. கரோஷ்டி எழுத்துக்கள் பரவுது. வரி வசூல் வந்து இந்தியாவில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் தி கிரேட், கிரேக்கர்கள் இவர் வந்து 326 ஐடபஸ் போர் நடக்குது. ஜீலம்ல போரஸ் போர் நடக்குது. இந்தியா முழுவதும் கைப்பற்ற முடியாமல் திருப்பி போயிடுறாரு. கிரேக்க கலை, நாணயங்கள், சிற்பம், இந்தியாவில் வர்த்தகம் அதிகரிப்பு இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் யுனான் இந்திய கலாச்சார கலப்பு, அதாவது காந்தார ஆர்ட்லேட்டர் வந்து உருவாகுது. ஸோ மௌரியன் எம்பையர் பொறுத்த வரைக்கும் சாணக்கியர் அவர்கள் சந்திரகுப்த மௌரியாவை ஆதரிக்கிறாங்க. நந்தர வீழ்ச்சி பேரரசு அமைக்கிறாங்க. தலைநகரம் பொறுத்த வரைக்கும் பாட்டாளிபுத்திரம். ஸோ சந்திரகுப்த மௌரியர் பொறுத்த வரைக்கும் முழு வட இந்தியாவையும் ஒன்றிணைக்கிறாரு. செலிப்டஸோடைய ஒப்பந்தம் போறாரு. இந்த செலிப்டஸ் நீக்கூட வீழ்ச்சியும் செய்வார். அவர் தான் தளபதியாக இருப்பார். ஸோ பிந்துசாரர் பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா வரை விரிவாக்கம் செய்கிறார். அசோகர் பொறுத்த வரைக்கும் 261 மிகப்பெரிய ஒரு வார் நடக்கிறாரு. ஸோ கொலைவெறியாக இருக்கார். அப்புறம் மனமாற்றம் அடைகிறார். புத்த மதத்தை ஏற்கிறார், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தூண்கள், சின்னங்கள், குகைகள், தம்மா, சன்மார்க்கம், மத சகிப்புத்தன்மை, அகிம்சை, மக்கள் நலன் இந்த மாதிரி பேசுறாரு. அப்புறம் விலங்குகளுக்கான தனி ஹாஸ்பிட்டல் கட்டினவரும் இவர் தான். ஸோ பிராமி கரோஷ்டி எழுத்துக்காக கல்வெட்டுகளும் தூண்களும் கட்டப்படுது. நெறிமுறைகள், சமூக நலன் தான் இவருடைய உள்ளடக்கமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் மிகவும் மையப்படுத்தப்பட்ட ஆட்சி, ஓகே, சென்ட்ரலைஸ்டான ஆட்சி. 6 முக்கிய துறைகள் இருக்குது. உளவுத்துறை, வர்த்தகம், சுங்கவரி, நிலவரி போன்றதெல்லாம் இருக்குது. அர்த்தசாஸ்திரா கௌடியில் எழுந்த அரசியல் ஆகட்டும், உளவு ஆகட்டும், வரி ஆகட்டும், பொருளாதாரம் பற்றி சொல்லியிருக்காங்க. பாட்டாளிபுத்திரத்தோட வலுவான ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு மெகசனீஸ்வரர் நூல் இண்டிகாவில் சொல்லியிருப்பார். மௌரிய நிர்வாகம் அடிப்படை சட்டமாக இருக்குது. எப்படி வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகருக்கு பிறகு வந்து எல்லா அரசர்களும் பலவீனமாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆட்சி ராஜ்யத்தை வந்து இவங்களால் ஆள முடியல. பரப்பளவு அதிகமாக இருக்காது. நிர்வாகம் கஷ்டமாக இருக்குது. பொருளாதாரமும் குறைய ஆரம்பிக்குது. வெளிநாடுகள் வந்து படை வருது. பொருளாதாரம் சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. பிராந்தியங்கள் நிறைய பிரிவு ஆரம்பிக்குது. கிளர்ச்சிகள் நிறைய ஆகுது. தென்னிந்தியாவில் நிறைய எழுச்சிகள் உருவாகுது. ஸோ போஸ்ட் மௌரியனுக்கு அப்புறம் இண்டோ கிரேக்கர்கள் வர்த்தகம், கலை வளர்ச்சிலாம் அதிகமாகுது. மெனண்டர் மிலிந்தன்னு சொல்லுவாங்க. இது வந்து புத்த மத ஆதரவாளர். இவர் வந்து முக்கியமாக ஃபேமிலியாக ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சுங்கர்களில் புஷ்யமித்ரா சுங்கா இவர் தான் முதல் அரசன். ஸோ வந்து மௌரியருடைய கடைசி அரசனை கொண்டு புஷ்யமித்ரா சுங்கா சுங்க வம்சத்தை நிறுவுறாரு. பிராமண மதத்தை பாதுகாக்கிறாரு. பகவத்கீதா விஷ்ணு பற்றி இருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சிகளும் அதிகமாக்குறாரு. சாதவாகனர்களுடைய தலைநகரம் பிரதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமான அரசர் கௌதமபுத்திரர். ஸோ கப்பல் இது கொண்ட காயின்ஸ் உருவாக்குறாங்க. கடற்படையில் சிறந்து விளங்குறாங்க. தன்னுடைய தாயோட பேரை ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கோயில் சத்திரங்கள் நிறைய கட்டுறாங்க. புத்தருடைய ஆதரவாளராக இருக்காங்க. அரசு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனருக்கு பிரகிருதம்.
குஷானாஸ் பொறுத்தவரைக்கும் வந்து சென்ட்ரல் ஏஷியா யூஷி ட்ரைப் அதாவது யூஷி வம்சத்தை அதாவது பழங்குடி மக்களை சேர்ந்தவர். கனிஷ்கர் வந்து மிகப்பெரிய அரசன். கான்ஃபியூசியஸ் தான் ஃபவுண்டராக இருப்பார். ஓகேங்களா. தலைநகரம் வந்து புஷ்பபுரால இருக்கும். தங்க நாணயங்கள் இருக்கும். காந்தார கலைகள் இந்திய கலைகளில் கலப்பு இருக்கும். புத்த மதம் வந்து மகாயானத்தை தான் கனிஷ்கர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ தான் மகாயானம் ஈனயானம் ரெண்டாக பிரிக்கும். கனிஷ்கருடைய 4வது புத்த மாநாட்டில். எக்கனாமிக் கிராஃப்ட் கில்டு பொறுத்த வரைக்கும் மதுரா தக்ஷசிலா உஜைன் வந்து நகரங்களாக இருக்குது. கில்டுகள் ஸ்ரீ நிகாமா வந்து தொழில்கள் அதாவது வர்த்தக குழுக்களாக இருக்காங்க. வர்த்தகங்கள் பொறுத்த வரைக்கும் ரோமம் வரை நின்றுருக்கு. நாணயங்கள் தங்கம் வெள்ளி செம்பிளாக இருக்கும். துறைமுகங்கள் பொறுத்த வரைக்கும் பவுல்ஷ் அரிக்கமேடு. ஓகேங்களா. ஸோ ரோமனுடைய காயின்ஸ் வந்து அரிக்கமேட்டில் கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அரிக்கமேட்லையும் ப்ரௌச்லேயும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 10 மார்க்ஸ் பாருங்கள். ரைஸ் ஆஃப் மகதாஸ், காசன் எஃபெக்ட் ஆஃப் அலெக்சாண்டர் இன்வெஷன், அசோகருடைய தம்மம் மற்றும் எடிக்ட், மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், கனிஷ்கர் குஷானுடைய கான்ட்ரிபியூஷன், செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், growth ஆஃப் ட்ரேட் கிராஃப்ட், கில் சிஸ்டம், இது எல்லாமே வந்துட்டு இது. ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்டிவ் இன்கேஸ் வந்து கொஷின்ஸ்லாம் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்னையோட வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா 5th யூனிட் வந்து காலேஜ் டிஆர்பி முடியுது. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது 6th யூனிட் 7th யூனிட் மொத்தம் 5 யூனிட்கள் இருக்குது பேலன்ஸ். இதை பார்க்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் பியூஜி டிஆர்பி நம்ம பிஜி டிஆர்பி மாதிரி அழகாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா. தேங்க்யூ ஹஸ்பண்ட். யூஜிடிஆர்பி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு தான் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிட் டெஸ்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். 250 தான். அதே போல் ஃபுல் டெஸ்ட்டும் 250 தான். ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் டெஸ்ட் மீன்ஸ் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மட்டும் இருக்கும். யூனிட் வராது. யூனிட் டெஸ்ட்னால் ஃபுல் டெஸ்ட் வராது. ரெண்டுத்தையும் சேர்த்து 599 தான். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காலேஜ் டிஆர்பிக்கு இப்போ டீச் பண்ணுற மாதிரி ரிவிஷன் மெட்டீரியல் உங்களுக்கு யூஜி டிஆர்பிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இன்னையோட உங்களுக்கு 10 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும் யூஜி டிஆர்பி. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான பிடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் தமிழில் கேட்குறீங்க. கூடிய விரைவில் தமிழ்லையும் யூனிட்ஸ் போட ஆரம்பிக்கும். நன்றி எஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பண்ணுங்கள்.